ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ சாங் ஹீரோயின்ஸ் யார் ரெண்டு பேருமே சேர்ந்தாங்க கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நம்மளோட கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சின்னு சொன்னதுமே, இன்னும் 12 மணி ஆகலை, அது வரைக்குமே டைம் இருக்குது, நீ அப்போ வரைக்குமே என்னோட உமன் தான் சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து அவன் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் என்ன வந்துட்டு நடந்துச்சுன்னு சொல்கிறா. அவன் வந்துட்டு அங்கே ரவுடிங்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருந்திருக்கான். ஏன்னா அவங்க அப்பா நிறைய கடன் வாங்கி இருந்திருக்காரு. ஸோ அதெல்லாமே அடைக்க வேண்டிய கட்டாயம் இருந்திருக்கு. அங்கே காப்பாற்றுறதுக்காக அவன்கிட்ட போயிட்டு, ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணி காப்பாற்றுங்க, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லியிருந்திருக்கா. ஸோ வந்துட்டு இந்த வேர்டை கேட்டதுமே என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு தான் அவன் அங்கே வந்துட்டு ஹெல்ப் பண்ணி காப்பாற்றிருக்கான். அப்போ இருந்துமே வந்துட்டு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டாக 3 இயர்ஸ் கான்ட்ராக்டில் இருந்திருக்கா. ஸோ வந்துட்டு இப்போ டைம் ஆயிடுச்சு, அது ஃபினிஷ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. பிறகு வந்துட்டு எல்லாம் வந்துட்டு ரொமான்ஸ்லாம் முடிஞ்ச பிறகுமே இப்போ இனிமே இந்த கான்ட்ராக்டை வந்துட்டு ரெனியூவல் பண்ணிக்க விரும்பலையான்னு சொன்னதும் அவள் இல்லைன்னு சொல்கிறா. என்னோட அம்மாவுக்கு வந்துட்டு இப்போ உடம்பு நல்லா இருக்குது, எனக்கு பணத்தோட தேவை கிடையாது. ரெண்டாவது எங்கள் அம்மா வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கிற சொல்கிறாங்க. ஸோ நான் வந்துட்டு அதை பண்ணணும்னு சொன்னதும், உனக்கு என்ன நல்ல பையன் கிடச்சிட்டானா, நீ என்ன லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, லவ் தானே, மேரேஜுக்கு அப்புறம் வந்துட்டா போகுது, எல்லா ஆம்பளைங்களுமே ஒரே மாதிரி தானே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவன் சரி ஓகே அப்படின்னா இதுக்கப்புறம் நான் உன்னை மீட் பண்ண வரல, நம்ம கான்ட்ராக்டை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கவலை ஆயிட்டுருக்கு. ஏன்னா அவனை உண்மையிலே அவன் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. பட் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு எந்த ஒரு ஃப்யூச்சருமே இல்லைன்றப்ப எப்படி அவன் கூட போய் சேர்ந்திருக்க முடியும். அதனால தான் அவள் இப்படி டிசிஷன் எடுத்திருக்கா. அங்கே வந்துட்டு அவள் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறா அவங்க அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக. பார்த்தாங்க லியோ வந்துட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனை பார்த்ததுமே ஹீரோயின், நீங்கள் வந்துட்டு என்னோட பாஸ், நீங்கள் இப்படிலாம் வரக்கூடாதுன்னு சொன்னதும், நீ ஏன் இப்படி ஃபார்முலா பேசிகிட்டு இருக்க, நான் வந்துட்டு அம்மாவை தானே பார்க்க வந்தேன்னு சொல்கிறான். இவனுக்கு லியோக்குமே வந்துட்டு ஹீரோயின் மேலே ஆசை இருக்குது. சின்ன வயசுலேயே வந்துட்டு மேரேஜ் பண்ணணுமே வீட்டில் பேசியிருந்துருப்பாங்க போல். அவன் வந்துட்டு நம்ம இப்போ வந்து கிளைண்ட்டை மீட் பண்ணணும், நான் அதுக்காக தான் பார்க்க வந்தேன், நம்ம போகலாமான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின்மே சரின்னு சொல்லிட்டு அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போ அங்கே அவன் டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அவங்களோட ஃபியான்ஸேக்காக தான் நீ இதெல்லாம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களோட ஷெடியூல்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த கிளைண்ட்டோட காருமே வந்து நிற்கிது. பார்த்தா அங்கே வர்றது வேறு யாரும் கிடையாது, நம்மளோட ஹீரோ தான். பார்த்துட்டு அவள் ஷாக்காகி போயிடுறா. இது என்ன உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா லியோன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே, இல்லை இல்லை இதான் வந்துட்டு அந்த டிசைனர், உன்னோட ஃபியான்ஸியோட ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ண போகிறவங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு கவலை ஆயிடுச்சுக்கு. நான் அவனை விட்டுட்டு வந்துட்டு 1 மாதம் தான் ஆகுது, ஆனால் அதுக்குள்ளே வேற ஒரு பொண்ணை வந்துட்டு அவன் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு டிசைட் பண்ணிட்டானான்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி 2 பேருமே சேர்ந்து அங்கே ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. அங்கே எல்லாருமே போய் எங்கள் கிளப்பில் தான் உட்காந்து பேசிட்டு அந்த கான்ட்ராக்டை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது லியோ சரி ஓகே நீ எப்போ வந்துட்டு சிசியை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னதும் அவளோட பர்த்டேக்கு அப்புறம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினவே தான் அவன் நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கான். சரி நம்ம இப்போ கிளம்பலாமான்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது ஹீரோயினுக்கு அங்கே லியோ வந்துட்டு அங்கே கோட் எல்லாமே போற்றி விடுறான். உனக்கு வந்துட்டு ரொம்ப குளிர் இல்லைன்னு சொல்லிட்டு, எனக்கு இப்போ முக்கியமான வேலை இருக்குது சாங், நீ கூட்டிகிட்டு போய் அவளை ட்ராப் பண்ணிட முடியுமான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் இல்லை எனக்கு முடியாதுன்னு சொல்கிறா. அப்போ அவன் இருக்கட்டும் பரவாயில்ல நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கே வந்துட்டு போயிட்டுருக்கும்போது மிஸ்டர் சாங்குன்னு சொல்லிட்டு பேசினதுமே, ஓ உனக்கு புதுசாக பையன் கிடைச்சதுமே சாங் வந்துட்டு மிஸ்டர் சாங் ஆகிட்டாங்களான்னு சொல்லிட்டு பேசினதும், நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, நான் வந்துட்டு அவர்கிட்ட ஒர்க் தான் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும், உனக்கு அவனுக்கு எப்போ இருந்து தெரியும், அவன் ரொம்பவே உன்னை பாராட்டிட்டுருக்கானேன்னு சொன்னதும், கொஞ்ச நாளாக தான் அவர் என்னோட பாஸ் தான் சொன்னதுமே அங்கே அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். பட் வந்துட்டு அவனை எனக்கு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னதும் அவன் ரொம்ப கோவமாயிட்டு காரை ரொம்ப ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு நான் கொடுத்த வீட்டில் எதுக்கு இல்லாமல் இருக்குன்னு சொன்னதுமே, நம்ம கான்ட்ராக்டே ஃபினிஷ் ஆயிடுச்சுன்றப்ப நான் எந்த அர்த்தத்தில் அந்த வீட்டில் போய் இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவன் கேட்குறா. பிறகு அவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அவங்க அம்மா திரும்ப அங்கே மயக்கமாயி கிடக்காங்க. அவள் ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே வந்துட்டு கால் பண்ணிட்டு இருக்கா எல்லாருக்குமே ஹெல்ப் கேட்கறதுக்காக. பார்த்தா வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோவுமே பின்னாடியே வந்திருக்கான் போல். அவங்க அம்மாவை பார்த்துட்டு அவனும் பயந்து போயிட்டு அங்கே வந்துட்டு தூக்கிட்டு போயிடறான் ஹாஸ்பிட்டலில். டாக்டர் செக் பண்ணிவிட்டு உங்கள் அம்மாவோட நோய் திரும்ப ரிட்டர்ன் வந்துருச்சுமான்னு சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அங்கே ஹீரோ வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும், இல்லை எல்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அங்கே வாஷ்ரூம் போயிட்டுருக்கா. அவளுக்கு ரொம்ப அங்கே கம்ஃபர்டபுள் இல்லாமல் ஃபீல் ஆகிட்டுருக்கு. நான் இப்போ இவ்வளோ காசுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேற கவலையாயிட்டுருக்கு. அங்கே வந்துட்டு அவள் டெஸ்ட் பார்த்தா அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு வேற கன்ஃபார்ம் ஆனதுமே அங்கே ரொம்பவே கவலையாகி போயிடுது. என்ன பண்ணுறது
வருதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே அவன் மெசேஜ் பண்ணுறான், நான் வந்துட்டு இப்படி உங்கள் அம்மாவோட பில் எல்லாத்தையுமே பே பண்ணிட்டேன், உனக்கு என்ன நான் எனக்கு என்ன வேணுன்றது உனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட கால் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு நான் காசை 1 மந்தில் எப்படியாச்சும் ரிட்டர்ன் திரும்ப கொடுத்துறேன்னு சொன்னதும் காசு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, எனக்கு என்ன வேணுன்றது உனக்கு நல்லாவே தெரியல அப்படின்ற செட் அவன் கேட்குறான். நம்ம எப்பயும் மீட் பண்ணுற இடத்துக்கு நீ வான்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். ஹீரோயினுக்குமே வேறு வழியே இல்லை, அங்கே போய் தான் ஆகணும், ஏன்னா அவ்வளோ காசு கொடுத்துருக்கானேன்னு சொல்லிட்டு அவளுமே வந்துட்டு அங்கே மீட் பண்ணுறதுக்காக போனதுமே அவன் அவ கூட சேர்ந்து அங்கே ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கு தான் கூப்பிட்ருக்கான். அவங்க பெயினில் வந்துட்டு திடீர்னு வயிறு வலியில் தாங்க முடியாமல் அழுததும் பொய் சொல்கிற அளவுக்குன்னு நினைக்கிறான். பட் அவள் கண்ணுலேருந்து கண்ணீர் வந்ததுமே புரிஞ்சுக்குது. அங்கே டாக்டரை கூட்டிகிட்டு வந்துட்டு செக்அப் பண்ணால் அவங்க நல்லா தான் இருக்காங்க, பட் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கே போனதும் அவள் மெடிசன் போடுறதுக்காக அங்கே போயிருக்கா. அங்கே வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் சாரி கேட்டுட்டு நானே மெடிசன் போட்டு விடுறேன், நீ எதை பற்றியும் ஃபீல் பண்ணாத, நான் வந்துட்டு நீ நல்லாகிற வரைக்கும் உனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறான். அப்போங்க அவங்க படுத்து தூங்கலான்னு போகும்போது அவனுக்கு தொடர்ந்துங்க கால் வந்துட்டு இருக்கு. அந்த சிசிடிவி தான் வருதாக்குன்னு சொல்லிட்டு அவன் எடுத்து பார்க்க போகும்போது அங்கே வேகமாக வந்துட்டு அவன் ஃபோனை பிடிங்கிட்டு அங்கே பேசுகிறதுக்காக போயிடுறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு தான் செக்கப்புக்காக போயிருக்கா. அங்கே டாக்டர் வந்துட்டு பேபியெலாம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஆனால் இந்த பேபியை வச்சு நான் என்ன பண்ணுறது, இதுக்கு எந்த ஃப்யூச்சருமே இல்லை, பேசாமல் அபார்ஷன் பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம லியோவும் அங்கே சாங்குமே வந்துடுறாங்க. என்ன நீங்கள் பண்ணிட்டுருக்க, என்ன உடம்பு இது முடியலையான்னு சொல்லிட்டு அங்கே லியோ கேட்டதும் அவங்க ரிப்போர்ட்டை மறைச்சிட்டு இல்லை சும்மா நார்மல் செக்கப்புக்காக தான் நான் வந்தேன்னு சொல்கிறா. பிறகு அவங்க வாஷ்ரூம் போயிட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கா. பார்த்தா இங்கே நம்ம வந்துட்டு அவளை ஹக் பண்ணிக்கிட்டதுமே யாரோ வந்து தெரியாதவங்க பண்ணுறாங்களாக்குன்னு சொல்லிட்டு அவள் கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. அதை பார்த்துட்டு அவனுக்கு கோவமாயிட்டு நீ ஏன்ட்டே எப்படியா பிஹேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே போஸ்ட் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். என்ன பைத்தியம் ஆயிட்டீங்களா, ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு எதுக்காக இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படும் போது அப்போ அங்கே நம்ம சாங்குமே நீ வந்துட்டு ரொம்ப கில்ட்டியாக ஒரு மாதிரியாவே ஃபீல் பண்ணிகிட்ருக்க, சோர்வாக இருக்க, என்ன விஷயம், என்ன ப்ரெக்னென்ட் எதுவும் ஆயிட்டியா நீன்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் வந்துட்டு நேற்று நைட்டு கூட உங்கள் கூட சேர்ந்து வந்தேனே, அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி நான் ப்ரெக்னென்ட் ஆவேன் அப்படின்றத அவள் கேட்டதும் அவன் பேசாமல் அங்கே இருந்து போயிடுறான். அப்போங்க நம்மளையோ என்னப்பா உன் ஃபேஸில் வந்துட்டு 5 விரல் பதிஞ்சு போயிருக்கு, என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் என் பாடியில் இன்னுமே நிறைய மார்க் இருக்குது, அதெல்லாத்தையும் நான் வந்துட்டு உன்னை காமிக்கவா பார்க்குறேன்னு சொன்னதும் அதிகமாகலாம் ஷோ பண்ணாத, வா போகலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. இவங்க 2 பேருமே ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் போல். பிறகு அங்கே ஆஃபீஸில் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. லியோக்கு வந்துட்டு எப்பயுமே அவள் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுறா, அவங்க அம்மாவுக்கு வேற உடம்பு முடியலை, காசுக்காக அவள் வந்து செடியூஸ் பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் ஹீரோயின் கோவமாயிட்டு அந்த லேடி மேலே தண்ணி கொண்டு வந்து ஊற்றிட்டு நீ இப்படி வந்து ஃபேக்காக ரூமர்ஸ் எல்லாம் கிளப்பிட்டுருக்கிறதுக்கு நான் வந்துட்டு உன் மேலே வந்து கேஸ் போட்டேன்னா நீ சாகிற வரைக்கும் ஜெயிலில் தான் இருக்கணும், மரியாதையோடு இருந்துக்கோ, உன்ட்ட ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு கோவப்படுறா. பிறகு அங்கே நம்ம லியோவுமே மீட் பண்ணிவிட்டு இதை பற்றி பேசினதுமே இதுக்கப்புறம் ஆஃபீஸில் இந்த மாதிரி யாரும் பேச மாட்டாங்க, நான் வந்துட்டு பார்த்துக்கிறேன், ரெண்டாவது அவங்களையுமே ஜாப்பை விட்டு தூக்கிடுறேன், நீ எதுக்காக ஃபார்முலா என்கிட்ட பேசிகிட்டு இருக்க, நான் வந்துட்டு உன்னோட பாஸ்ன்றதை விட உன்னோட ஃப்ரெண்டு ஃபஸ்ட், அதை நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். நம்ம சாங்குமே வந்துடுறான், என்னப்பா வந்துட்டு தப்பான டயத்தில் எதுவும் வந்துட்டுனான்னு சொன்னதும் இல்லை நாங்கள் வேலை விஷயமாக தான் பேசிகிட்டு இருக்கோன்னு சொன்னதுமே அவன் இந்த சேரில் உட்காந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நான் வந்துட்டு சொன்ன டிசைன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்களான்னு சொன்னதும் எல்லாமே ரெடியாக இருக்குது, நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்கன்னு சொல்லும்போது அவன் டச் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருக்கவுமே ஹீரோயினுக்கு அவங்க ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. சரி ஓகே, நான் உங்கள்கிட்ட ஒரு பர்சனல் கொஸ்டின் கேட்கணும், நீங்கள் பார்க்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் பாய் ஃப்ரெண்ட் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதும் என்னோட பர்சனல் கொஸ்டின் கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது, நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளைண்ட் மட்டும் தான் சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. பிறகு நைட் போல் அங்கே நம்ம லியோ தான் அவளை அங்கே வந்துட்டு ட்ராப் பண்ணிட்டு போகிறான். அவ்வளோ ஒரு லவ்வாக இருக்குது ஹீரோயின் மேலே. அவங்க வீட்டுக்குள்ளே போனதுமே பார்த்தா அந்த வீட்டோட ஓனர் தான் இருக்கா. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுமே பைப் உடஞ்சி போச்சு இல்லை, நான் ரிப்பேர் பண்ண வந்திருக்கேன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் அதை நம்புறா. பட் அந்த பர்சன் பார்த்தா அவட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சதும் ஹீரோயின் கோமாய் போயிடுறா. நீங்கள் மரியாதை எங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோங்க வந்துட்டு அவளுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ்லாம் எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். அங்கே ஒரு குட்டி நைஃப்மே கொடுத்துருப்பான் போல். அங்கே வந்துட்டு தப்பானவங்க வந்தாங்கன்னா எப்படி வந்துட்டு போட்டு வெளுத்து விடணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த பர்சன் மேலே அங்கே அட்டாக் பண்ணிவிட்டு அங்கே போலீஸ்க்குமே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணதுமே அரெஸ்ட் பண்ணி அங்கே கொண்டு போயிடுறாங்க. பட் வந்துட்டு போலீஸ் என்ன பண்ணுவாங்களோ அதவே தான் அவங்க கரெக்டாக அங்கே பண்ணிட்டுருக்காங்க. உன்கிட்ட வந்துட்டு என்ன எவிடன்ஸ் இருக்குது, ஆனால் நீ தான் வந்துட்டு அவரை அங்கே அட்டாக் பண்ணியிருக்க, நீ வந்துட்டு ஒழுங்காக இப்போ எங்களுக்கு காசு தான் கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா அவங்க அம்மாக்காக சேர்த்து வச்சுருந்த எல்லா காசையுமே வாங்கிக்கிட்டு அவளை அங்கேருந்து விரட்டி விட்றாங்க. ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அங்கே போயிட்டுருக்கா. இந்த ஒரு லேடிஸ்க்கு வந்துட்டு ஏதாச்சும் தப்பு நடந்தால் தட்டி கேட்க யாருமே இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம சாங்குமே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கான். அவட்ட அங்கே கால் பண்ணிவிட்டு உனக்கு என்னாச்சு, ஏன் நீ வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போயிட்டுருக்க மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லையேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே அந்த வீட்டு ஓனரும் அவங்க பொண்டாட்டியுமே வந்துட்டு எங்கள் ஹஸ்பண்டை வந்து
வந்துட்டு வீட்டில் யாரும் இல்லாதப்ப நீ செடியூஸ் பண்ணுறதுக்காக கூப்பிட்ருக்க, உன் மனசில் நீ என்ன நினச்சிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அந்த லேடி ரொம்ப திமிராங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாமே நம்ம சாங்குமே கேட்டுருது. அவனுக்கு அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிட்டு காரை கொண்டு வந்து அவங்க 2 பேர்த்தையும் ஏற்றுற லெவலுக்கு அங்கே வந்துடுறான். பயந்து போய் அவங்க கீழே விழுந்ததுமே அங்கே வந்துட்டு அந்தாலும் போட்டு அடி மிதி மிதின்னு மிதிச்சு விட்டுட்டு, அவளை நீ நிமிதாச்சும் பார்த்தேன்னு வச்சுக்கோமே உன் உடம்புல உயிர் இருக்காதுன்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோயின் வீட்டில் ட்ராப் பண்ண சொல்கிறா. பட் அவன் கேட்க மாட்டான். என் வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு அவள் கூட்டிகிட்டு போயிட்டு அவளை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறான். நீ வந்துட்டு ஹெல்ப்காக வந்துட்டு நீ லியோவையாச்சும் கூப்பிட்ருக்கலா இல்லை எதுக்காக நீ கூப்பிடாம இருந்தேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் தான் உன்ட்ட சொன்னேனே அவருக்கு எனக்கு நடுவில் பாஸ் எம்ப்ளாயி தவிர வேறு எந்த உறவு இல்லைன்னு அவள் சொல்கிறா. அங்கே வந்துட்டு அங்கே படுத்து தூங்கும்போது அங்கே என்னவா உனக்கு வந்துட்டு லியோவை ரொம்ப பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும், நீ எப்பயுமே அவரை பற்றி இதே மாதிரியே கேட்டுட்ருக்கே எதுக்காக கேட்குற, உனக்கு ஒரு வேளை வந்துட்டு அவரை பார்த்து ஜெலஸ் ஆகிட்டுருக்கான்னு சொன்னதுமே அவங்க லைட் எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அப்படிலாம் எதுவும் கிடையாது, நீ யார் கூட சேர்ந்து இருந்தால் எனக்கு என்ன அப்படின்றத சொல்லிட்டு பேசுகிறான். அவனோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் அவள் பார்க்கக்கூடாதுன்றதுக்காக பண்ணிகிட்ருக்கான். அதில் அவளுக்கு ஒன்று லைக் பண்ணிகிட்ருக்கான்றது எனக்கு நல்லாவே தெரியுதுன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்ருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் போல் நம்ம ஹீரோயின் அங்கே ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம சாங் வந்துட்டு அவ்வளவே தான் பார்த்துட்டே இருக்கான். உனக்கு பேபிஸ்லாம் பிறந்தா நீ எவ்வளோ தூரத்துக்கு நல்லபடியாக பார்த்துக்குவா அப்படின்ற சொன்னதுமே ஹீரோயினுக்கு அங்கே வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிருது. எதுவும் தெரிஞ்சு போச்சா என்னன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்ருக்கான். அப்போ பார்த்தாங்க நம்ம லியோ வந்துட்டு கதவை நாக் பண்ணதுமே ஹீரோயின் பயந்து போயிட்டு வேமா அங்கே போய் வந்துட்டு மறைஞ்சிக்கிறா. அங்கே உள்ளே வந்துட்டு அவன் என்னமோ நோட் பண்ணுற மாதிரியே வந்துட்டுருக்கான். என்னப்பா என்ன வந்துட்டு பார்த்துட்ருக்கேன்னு சொன்னதும், ஃபுட் எல்லாமே காலையில் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க, என்ன இவ்வளோ பெரிய வீட்டில் நீ மட்டும் தனியாக இருக்கேன்னு சொன்னதும், என்ன காலங்காத்தால் என்னை பற்றி விசாரிக்கணும்னு வந்திருக்கியா அப்படின்றத சட்டி கேட்கும்போது, நேற்று வந்துட்டு அவளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு, நான் அவளோட வீட்டுக்கு போனேன், பட் அவள் ஆளை காணோம், நீ தான் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னாங்க, அதனால தான் நான் வந்துட்டு இப்போ மீட் பண்ண வந்திருக்கேன்னு சொன்னதும், நான் வந்துட்டு நேற்று வந்து ஹெல்ப் பண்ணது என்னமோ உண்மைதான், ஆனால் வந்துட்டு அவளை நான் நேற்றே வந்து வீட்டுக்கு அனுப்பிவிட்டுட்டேனே, அவள் இங்கெல்லாம் இல்லை, ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் வீட்டுக்கு யார்கிட்டயாச்சும் போயிருந்துருக்கலாம் பயத்தினாலன்னு அவள் சொல்லிட்டு இருக்கான். உனக்கு வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு அவ்வளோ பிடிக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு பிடிச்ச பொருள் மேலே நான் கையை வைக்க மாட்டேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அங்கே வந்துட்டு அவங்க ஃபோன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃபோனு கிச்சனில் இருந்து சவுண்டு கேட்டதுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு நர்வஸ் ஆகி போயிடுது அவளுக்குமே. அப்போ அவன் ஐ திங்க் வந்துட்டு கூட்டிகிட்டு வந்தப்போ ஃபோனை விட்டுட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன்னு சொன்னதும், சரி ஓகே நான் ஃபோன் எடுத்துக்கிறேன் ஆஃபீஸில் அவளுக்கு கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அவங்க உள்ளே வந்ததுமே ஹீரோயினை பிடிச்சி அவன் கிஸ் பண்ணதுமே, இப்போ தான் உன் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன் அவனுக்கு பிடிச்சது மேலே கை வைக்க மாட்டேன்னா இப்போ நீ இப்போ என்ன வேலை பண்ணிகிட்ருக்கன்னு சொன்னதும், பட் வந்துட்டு நீ எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சது அதுக்கப்புறம் தான் நான் அவனுக்கு பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம லியோ என்ன வந்துட்டு சவுண்டு என்னாச்சு உனக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுமே கொஞ்சம் வந்துட்டு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், ரூம்க்கு வந்தது தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லும்போது, என்னாச்சு ஏதாச்சும் ப்ராப்ளமா நான் வரவான்னு சொன்னதுமே, வேணா உள்ளே வந்து பாருன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதும் ஹீரோயின் கோவம் ஆகிட்டு தலையை ஓங்கி ஒரு முட்டுறா. அவன் வந்துட்டு இல்லைப்பா எனக்கு ஃபீவராக இருக்குது நான் மெடிசன் போட்டுட்டு தூங்க போகிறேன், நீ வந்துட்டு கதவை லாக் பண்ணி வச்சுட்டு போயிருன்னு சொன்னதும் அங்கே அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ நீ எதுக்காக வந்துட்டு அவனை பார்த்து இவ்வளோ தூரத்துக்கு பயந்துட்டுருக்க, ஏன் அவன் பார்த்தா என்ன பிரச்சனையாக போகுதுன்னு சொன்னதும், உனக்குமே வந்துட்டு ஃபேன்சி இருக்குல்ல, நீ வந்துட்டு இப்போ என்ன வந்து நீ கூட்டிகிட்டு போயிட்டு வந்து என்ன மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்ப மிஸ்ட்ரஸ் நான் அப்படின்ற சிட்ட அவ கேட்டதும் அவனுக்கு எதுவுமே பதில் பேச முடியலை. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே ஆஃபீஸ்க்கு வந்ததுமே நான் உனக்காக ஒரு நல்ல வீடு வந்துட்டு ஏற்பாடு பண்ணிக்கிருக்கிறேன், நீ அங்கே போய் ஸ்டே பண்ணுன்னு சொன்னதும், அதெல்லாம் எதுவும் தேவை கிடையாது, நான் வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு வாயில் அவள் போட்ட மாதிரி பேசுகிறதுக்கான அவள் கேட்குறா. ரெண்டாவது லியோட அம்மாவுக்குமே ஹீரோயினை பிடிக்காது போல், அவங்க வந்துட்டு பணக்காரவங்களா இருந்தப்போ மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. பட் கையை விட்டு எல்லாம் போய் பேங்க்ரப்ட் ஆனதுமே அவங்க சுத்தமாக பிடிக்கல பேசுகிறதுமே, நான் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீங்கள் இதெல்லாம் பார்க்க வேணான்னு அவள் சொல்கிறா. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ஹீரோ கால் பண்ணுறான். நான் இன்றைக்கி தான் வந்துட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்கினேன், அது எல்லாமே காலியாக தான் இருக்குது, ஒரு ரூம் எல்லாமே, நீ வந்துட்டு எனக்கு ஒரு 2000 ரூபி வந்து வாடகையை கொடுத்தேன்னா நீ அங்கே போய் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம், நீ என்ன சொல்கிறேன்னு கேட்டதுமே ஹீரோயினுக்கு அங்கே ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஃபஸ்ட் டைம் அவன் கூட சேர்ந்து ஒன்றா இருந்தப்ப உனக்கு எவ்வளோ காசு வேணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் இதே அமௌண்ட்டை தான் சொல்லியிருந்திருக்கா. ஸோ இந்த விஷயம் இப்போ வரைக்குமே அவனுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. நீ அப்போ வேணுக்கு தான் இதை பண்ணியிருக்கானான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன பேசாமல் இருக்கா பதில் சொல்லுன்னு சொன்னதுமே ஹீரோயினுமே சரி ஓகே நான் அந்த அமௌண்ட்டை கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறா.
பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் அந்த சிசிக்காக வந்துட்டு ட்ரெஸ் எல்லாத்தையுமே அங்கே ரெடி பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவங்க ஒர்க்கர் சொல்கிறாங்க, கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு சாரு மேடமே வந்துட்டு ட்ரெஸ்ஸை ட்ரையல் பார்க்க வராங்கன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு வேற ஒரு பர்சன் கூட சேர்ந்து அவன் இருக்கிறத பார்க்க முடியாது, அவளால் தாங்க முடியல. எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் மறந்து போயிட்டேன், ஸோ வந்துட்டு அதை நான் பார்க்க போகிறேன், நீங்கள் வந்தால் ஹேண்டில் பண்ணிக்கோங்கன்னு சொல்லும் போதே அவங்க வந்துடுறாங்க. இவ பயந்து போயிட்டு வேமா அங்கே வந்துட்டு அந்த ரூம்குள்ளே போய் அங்கே மறைஞ்சிக்கிறா. பட் வந்துட்டு ட்ரெஸ்ஸை உள்ளே சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து விட்டாங்க துணியை. நம்ம ஹீரோயின் நிற்கிறா. அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். அங்கே வந்துட்டு அவங்க ட்ரெஸ்ஸை வந்துட்டு போட்டுட்ருக்கா. பட் நம்ம ஹீரோயினுமே ஹெல்ப் பண்ணிட்டுருக்கா. இவனுக்கு பார்த்தா ஹீரோயின் மேலே தான் ஃபுல்லாக கண்ணே இருக்குது. அந்த பொண்ணு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எப்படி இருக்குது பார்க்க அப்படின்ற சொல்லி கேட்டதும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றத சொல்கிறான். அப்படின்னா ஓகே, நீ எனக்கு கிஸ் கொடுன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் வரும்போது ஹீரோயின் அங்கே ஃபேஸை திருப்பிட்டு வேமா அங்கேருந்து போயிடுறா. பட் அவளுக்கு வந்துட்டு கண்ணீர் அங்கே அடக்க முடியல, ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. அவன் அங்கே வந்துட்டு கிஸ் எல்லாம் பண்ண மாட்டான். அங்கே வேலைக்கு விட்டுருதுமே ஏன்னா அந்த பொண்ணை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்க, உனக்கு என்ன அவ்வளோ தெரியுமா, அவ்வளோ பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டதும் இந்த வெட்டி பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்காத, உனக்கு பர்த்டேக்கு ட்ரெஸ் வேணும்னு ஆசைப்பட்டேல, உனக்கு பிடிச்சிருக்குல, இதை நீ போட்டுக்கோன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட இப்படி வந்துட்டு சிசி வந்துட்டு உங்களை கூப்பிடுறாங்க பார்க்குறதுக்காகன்னு சொன்னதுமே யாருன்னு சொல்லி கேட்டதும் அதான் சாங்கோட ஃபேன்ஸைன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது, ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து இருக்கும்போது அவ ஒரு டைம் வந்து சிசின்னு சொல்லிட்டு அந்த பேரை யூஸ் பண்ணியிருப்பான் போல். அவங்க மீட் பண்ணுறதுக்காக போனதுமே இந்த சாண்டல் எனக்கு போட்டு விட முடியுமான்னு சொல்லிட்டு அவள் ஹெல்ப் கேட்குறா. ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு எங்கள் ஹெல்ப் பண்ணா. வேணும்னே எங்கள் காலை போட்டு மிதிச்சுட்டு, உனக்கு அவனுக்கு இதுக்கு முன்னாடி என்ன வந்துட்டு ரிலேஷன்ஷிப்னு எனக்கு தெரியாது, பட் நீ ஆனால் வந்துட்டு இப்போ அவர் எனக்கு சொந்தமானவர், நீ ஒழுங்காக விலகிடுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வந்துட்டு மோசமாக ட்ரீட் பண்ணிட்டு இருக்கா. அப்போங்க நம்ம சாங் வந்து என்னாச்சுன்னு சொன்னதுமே அந்த சிசி எதுவுமே தெரியாத மாதிரி அங்கே பேசுகிறா. நம்ம ஹீரோயினுமே எது இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது நம்ம லியோ அங்கே வந்துடுறா. என்னாச்சு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது இல்லைப்பா கொஞ்சம் வேலை அதிகம் அதனால தான் சொல்லப்ப நான் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டை வந்துட்டு மீட் பண்ணேன்னா அவன் வந்துட்டு எனக்கு ஒரு பிரேஸ்லெட் வந்துட்டு கொடுத்தான். பட் எனக்கு வந்துட்டு சிஸ்டர் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு யாரும் கிடையாது, அதனால தான் உனக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி மம்ம பண்ணி கையில் அவனாவே போட்டு விட்டுறான். அதை பார்த்துட்டு அங்கே நம்ம சாங்க்கு அங்கே ரொம்பவே வைத்தச்சலாயிட்டு இருக்கு. வெளியே அங்கே கிளம்பி போகும்போது இங்கே வா என் பக்கத்துலன்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டதுமே நீங்கள் வந்துட்டு ட்ரெஸ்ஸோட டிசைனை பற்றி பேசணுன்னா நம்ம ஆஃபீஸ்லேயே பேசலான்னு சொன்னதும் ஓ நான் வந்துட்டு இப்போ உன்கிட்ட பேசுறது கூட டைம் வாங்கணுமா, வா நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கையை வந்து பிடிச்சி பார்க்குறாங்க, அடிபட்டுருக்கு. ஸோ அவள் எதுவுமே சொல்லலாம், அவனுக்கு புரியுது இது எல்லாமே சிசியோட வேலை தான்னு. கையில் வந்துட்டு அவன் எங்கள் மெடிசன் எல்லாமே போட்டு விட்டுட்ருக்கான். நீ வந்துட்டு எதுக்காக சிசிட்ட திரும்ப ஃபைட் பண்ணலன்னு சொன்னதும் என்ன ஃபைட் பண்ண, மிஸ்ட்ரஸ் வந்துட்டு ஒருங்கால ஒய்ஃபோட போய் ஃபைட் பண்ணணுமான்னு சொன்னதுமே நீ ஒன்றும் மிஸ்ட்ரஸும் கிடையாது, அவள் என்னோட ஒய்ஃபும் கிடையாது, நான் ஒன்றும் எவ்வளோ மேரேஜும் பண்ணிக்க போகிறது கிடையாது, என் வீட்டில் சொல்லிட்டு இருக்காங்க அவ்வளோதான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நீ என்கிட்ட சொன்னேன்னா நானுமே உன்னை மேரேஜ் பண்ணுறதுக்குள்ள ரெடியாக இருக்கேன்னு சொல்லும்போது ஹீரோயின் அது தேவை கிடையாதுன்னு சொல்கிறா. ஏன்னா இப்போ வரைக்கும் ஒரு நாளுமே வந்துட்டு அவன் லவ் பண்ணுறேன்னு எதுவும் சொன்னதே கிடையாது, அதனால தான் எங்கள் அம்மாவோட ட்ரீட்மெண்ட் விஷயத்தில் மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் உங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ காசு வேணுமோ கேளு, நான் வந்து பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் எதுக்காக நீ பே பண்ணணும், ஏன் நீ பே பண்ணி முடிச்சுட்டு திரும்பவுமே உன் கூட சேர்ந்து நான் எல்லாத்தையுமே பழசெல்லாம் பண்ண மாதிரியே பண்ணணும்னு நீ ஆசைப்பட்றியான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்போ அவன் அவளை மடியில் பிடிச்சி தூக்கி வச்சுட்டு நீ வந்துட்டு என்ன வேறு ஏதாச்சும் ஒரு பர்சனை வந்து மேரேஜ் பண்ணிக்கலான்னு ஆசைப்படுறியா, என் கூட சேர்ந்து பண்ண எல்லாத்தையுமே நீ அவன் கூட போய் பண்ண முடியும் நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதும் ஹீரோயினுக்கு ரொம்பவே இங்கே வந்துட்டு கவலையாயிட்டு இருக்கு. அவளை அவங்க ஃபோர்ஸ் பண்ணி பிடிச்சிங்க கிஸ் பண்ணிட்டு இருக்கான். தயவு செஞ்சு நீங்கள் என்னை விடுங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு அங்கே ஹக் பண்ணிவிட்டு அங்கே படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது உன் கையில் வந்துட்டு நல்லாவே அடிபட்டுருக்கு, தண்ணி எதுவும் படாமல் பார்த்துக்கோ, நான் இப்போ மீட்டிங் போகிறேன்னு சொல்லிட்டு அவள் கையில் இருக்க அந்த பிரேஸ்லெட் அவன் நோட்டீஸ் பண்ணுறான். கண்டிப்பாக வந்துட்டு லியோ போய் தான் சொல்லியிருக்கான், இந்த பிரேஸ்லெட் வந்துட்டு எவ்வளோ காஸ்ட்லியானது, ஃப்ரெண்டு வந்துட்டு யாராச்சும் ஃப்ரீயாக போய் அவனுக்கு கொடுப்பாங்களா, எவ்வளோக்காக தான் வாங்கிட்டு வந்திருப்பான், வந்துட்டு அவள் வாங்க மாட்டான்றதுக்காக வந்து போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்குது. நெக்ஸ்ட் டே 4 பேருமே சேர்ந்து அங்கே வந்து டின்னருக்காக மீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே வேணும்னே அந்த சிசி வந்துட்டு பக்கத்தில் க்ளோஸாக இருக்க மாதிரி அங்கே வந்துட்டு காமிச்சிட்ருக்கா. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினுமே அதை இக்னோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கா. இங்கே இவன் ஃபுட் எல்லாமே சர்வ் பண்ணிவிட்டு ஹீரோயினை நல்லா கேர் பண்ணிக்கிறத பார்த்துட்டு இவனுக்கு அங்கே ரொம்பவே வயிறு எரிஞ்சிட்ருக்கு. அப்போங்க அந்த சிசி நீங்கள் என்னப்பா வெறும் கோவொர்க்கர் தானா, வேறு ஏதாச்சும் வந்துட்டு உங்களுக்குள்ளே போயிட்டுருக்கான்னு சொன்னதுமே நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் தான் கோவொர்க்கர்னு அவன் சொன்னதும் ஓ நான் அப்ராடில் இருக்கும்போது கேள்வி
கேள்விப்பட்டேன். இவ கூட சேர்ந்து தானே உனக்கு வந்து அப்போ வந்து மேரேஜ் கன்ஃபார்ம் ஆச்சு. சின்ன பிள்ளையிலேயும் மேரேஜ் வந்து கன்ஃபார்ம் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பேங்க்ராப்ட் ஆகி அவங்க அப்பாவுமே சூசைட் பண்ணிக்கிட்டாருலன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோயினோட குடும்பத்தை பற்றி பேசினதுமே அவளுக்கு அங்கே ரொம்பவே கோவமாகி போயிட்டு அவள் அங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டுருக்கா. லியோவுமே பின்னாடியே வர்றான். அங்கே நம்ம சாங்க்கு ரொம்ப கோவமாயிட்டு அவளை அப்படியே வந்துட்டு முறைச்சிட்ருக்கா. அங்கே பின்னாடியே வந்துட்டு அங்கே சாரி கேட்டதுமே நீ இப்போ எதுக்காக நீங்கள் கூட்டிகிட்டு வந்துட்ட என்னோட ஃபேமிலியை வந்துட்டு இன்சல்ட் பண்ணணுன்றதுக்காகவான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டுட்ருக்கா. அப்போ அங்கே பார்த்தா லியோவோட அம்மாவுமே வந்துட்டுருக்காங்க. அவங்க வந்துட்டு நோட்டீஸ் பண்ண வந்ததுன்றது இல்லாமல் தெரியக்கூடாதுன்றதுக்காக என்னப்பா சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் வந்துட்டு எல்லா வேலை முடிஞ்சிருச்சுன்னா கிளம்புங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூட ஒரு வார்த்தை கூட பேசலை. அவங்க பாட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஹீரோயினுக்குமே அது நல்லாவே தெரியுது. பிறகு அங்கே எல்லாருமே சேர்ந்து காரில் போயிட்டு இருந்தா. அவள் என்னோட லிப்ஸ்டிக் எப்படி இருக்குன்னு சொன்னதுமே பார்க்காம நல்லா இருக்குன்னு சொன்னதும் அப்படின்னா என்னை கிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. ஹீரோயின் நீங்கள் காரை ஸ்டாப் பண்ணுறீங்களா, என்னோட அம்மாவை நான் மீட் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து போகணுன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து இறங்கி போயிட்டுருக்கா. பட் வந்துட்டு அவங்க டாக்டரை தான் மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அப்போங்க அந்த பேபியை வந்துட்டு அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு பேபி ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குது, நீங்கள் என்ன வந்துட்டு இந்த பேபியை அபார்ஷன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹீரோயினுக்குமே அதை நினச்சிட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. நான் எப்படி வந்துட்டு இவ்வளோ பெரிய பாவத்தை செய்யலான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. பட் அவளுக்கு வேறு வழி என்ன இருக்குங்க, ரொம்பவே கவலையாகிட்டு அவள் வீட்டுக்கு கிளம்பி வந்தா. அவளுக்காக வந்துட்டு ஒரு ட்ரெஸ் இருக்குது, நம்ம சாங் தான் அனுப்பி விட்ருக்கான். அவளை வந்துட்டு ரொம்ப கிண்டல் பண்ணால, ரொம்ப ஏழை அது இதுன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்மே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் அனுப்பி விட்ருக்கான். நெக்ஸ்டே அவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகும்போது அப்போங்க நம்ம லியோ நான் கொடுத்த ப்ரேஸ்லெட்டை ஏன் நீ போட மாட்டேன்னு சொன்னதும் அது வந்துட்டு எல்லா இடத்துக்கும் போட்டுட்டு போகணுன்னு என்ன இம்பார்ட்டன்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது சிசியோட பர்த்டேக்கு நீ வரையா என் கூட ஒரு பார்ட்னரான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை என்னால் அங்கே வர முடியாதுன்னு சொல்கிறா. ஏன்னா அந்த டேட்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா அபார்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போங்க நம்ம சாங் வந்துடுறா. என்னப்பா முக்கியமான விஷயம் ஏதாச்சும் பேசிகிட்டு இருந்தீங்களா, நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனான்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோன்னு சொல்லும்போது அவன் அங்கே வந்துட்டு கார்டு கொடுக்குறான் அவளோட பர்த்டே பார்ட்டிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு அங்கே நம்ம லியோ நீ உண்மையிலே அவளை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க போறியா, இல்லாட்டி வந்துட்டு என்ன சும்மா ஏதாச்சும் கிண்டல் பண்ணிட்டுருக்கியா அப்படின்ற சட்டி கேட்டதும் மேரேஜுக்கு அப்புறம் எவ்வளோ ஹாப்பியான விஷயங்கள்லாம் நடக்கும், நான் எப்படி வந்துட்டு மேரேஜ் பண்ணாமல் இருக்க போகிறேன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அதை கேட்டுட்டு அங்கே நம்ம லியோ நீ என்ன பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்கா, ஒரு லேடி இருக்காங்க கூட இப்படிலாம் நீ பேசுவேன்னு சொன்னதும் என்னப்பா இப்போ நான் தப்பாக பேசிட்டேன், இவங்களுமே அடால் தானே, ஏன் இவங்க பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்க மாட்டாங்களா, இவங்க வந்துட்டு அதை மாதிரி எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்களான்னு சொன்னதுமே ஹீரோயின் நீங்கள் வந்துட்டு என்னோட கிளைண்ட் மட்டும்தான், ஸோ நீங்கள் என்கிட்ட வந்துட்டு இப்படிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க, என்னோட பர்சனலை பற்றி அது எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிட்டு ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கா. அவனுக்கு எவ்வளோ தைரியம் தான் லியோ முன்னாடி என்ன ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு அங்கே மெசேஜ் பண்ணுறா. நீ இப்போ என்ன பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அப்போ அவனை பார்த்தா அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு திரும்ப பதிலுக்கு மெசேஜ் பண்ணுறான். இந்த சின்ன வந்து ஒரு காமெடி மாதிரி பேசுனதுல உனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருச்சா, இப்போ என்ன நீ வந்துட்டு சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ அங்கே நம்ம லியோ என்னப்பா சிசிட்ட ஃப்ளட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் இல்லை நான் சிசிட்டெல்லாம் ஃப்ளட் பண்ணலை, வேறு ஒரு பொண்ணுகிட்ட ஃப்ளட் பண்ணிகிட்ருக்கேன், நீ நினைக்கிற மாதிரி அவளுக்கு எனக்கு நடுவில் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லாம் எதுவுமே இல்லைன்னு சொன்னதும் அவனுக்கே ஷாக் ஆகிடுது. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. நான் உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், கார் வரைக்கும் வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஹீரோயினுமே போனதுமே அவளை பிடிச்சவங்க போஸ்ட் பண்ணி கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். நீ வந்துட்டு என்ன லியோ கூட சேர்ந்து சீட் பண்ணலான்னு நினச்சேன்னு வச்சுக்கோமே, நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன்னு சொன்னதும் அப்போ நம்ம ஹீரோயின் அப்படியா நீ அப்போ சிசி கூட சேர்ந்து இப்போ நான் என்ன வந்துட்டு உன்னை சீட் பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் எப்போ வந்தாலும் சரி ஆஃபீஸில் நீ அவனும் க்ளோஸாக தான் இருக்கீங்கன்னு சொன்னதும் அப்படியா நீயும் சிசியுமே எப்பயுமே ஒன்றா சுற்றிட்டு இருக்கீங்களே அதை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டதும் எனக்கு அவளுக்கு இப்போ வரைக்கும் அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாது, நான் அவளை டச்சே பண்ணது கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுருக்கா. அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு கவலையாயிட்டு உனக்கு தான் ஃபியான்ஸே இருக்கேல அப்புறம் ஏன் என்னை தொல்லை பண்ணுறேன்னு சொன்னதும் உங்கள் அம்மாவுக்கு நான் காசு கொடுத்துருக்கேன் மறந்து போயிட்டியா, நீ இன்னமே வந்துட்டு எனக்கு கடமைப்பட்டிருக்கு அப்படின்றத அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட்டு ஆஃபீஸில் நம்ம ஹீரோயின்கிட்ட இப்படி ஒரு பெரிய பணக்கார லேடி வந்துட்டு பெயிண்டிங்லாம் பண்ணுறதுக்காக கேட்டிருக்காங்கப்பா, உனக்குமே அதெல்லாமே நல்லா தெரியும்ல, நீ போய் அவங்கள மீட் பண்ணேன்னா அவங்களுக்கு பெரிய அமௌண்ட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே போய் வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அந்த டேட் வந்துட்டு பார்த்தா அவள் அபார்ஷன் பண்ணணும்னு சொன்ன டேட் தான், பட் இருந்தாலுமே காசு வேணும் இல்லையா, அதுக்காக அவங்க போயிருக்கா. வெயிட் பண்ணிட்டு இருந்தா அங்கே வர்றது வேறு யாரும் கிடையாது, அந்த லியோவோட அம்மா தான். அவங்க வேணுக்குன்னு தான் நம்ம ஹீரோயின் அங்கே வர வச்சுருக்காங்க. வர சொல்லிட்டு
நம்ம ஹீரோயினை ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு என் பையனை விட்டுட்டு போயிருன்னு சொல்லி அங்கே வந்து ஒரு செக்கையுமே தூக்கு போட்டு அங்கே அசிங்கப்படுத்திட்டு போயிட்டுருக்காங்க. ஹீரோயின் அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருக்கா. அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கா காசு வேணுமேனு. ஸோ அந்த செக்கை எடுக்க போயிட்டுருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோவும் அவங்க அசிஸ்டன்ட்மே வந்துடுறாங்க. ஹீரோ அவங்க பேசின பேச்சு எல்லாத்தையுமே கேட்டுட்டு அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவளுக்காக ரூம் எல்லாமே புக் பண்ண சொல்லிட்டு அவனே கூட்டிகிட்டு போக போகிறான். பட் ஹீரோயின் எனக்கு தேவை கிடையாது, எனக்கு இருக்கிறதே போதும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு உள்ளே கிளம்பி போயிடுறா. அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டுருக்கு. அந்த சிசியோட பர்த்டேக்கு வந்து இருந்தா அவட்ட பேசாமல் ஃபோனவே நோண்டிட்டு இருக்கவுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எழுந்திரிச்சு போயிடுறா. அப்போ அங்கே லியோ வந்து மூஞ்ச தூக்கிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கான். என்னப்பா நீ மட்டும் அவன் தனியாக வந்திருக்க, உன் பார்ட்னர் எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் தான் கூப்பிட்டேன் ஜியாவை, அவள் தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாளேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். வந்துட்டு என்ன நீ அந்த லெவலுக்கு அவளை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் இப்போ கிடையாதுப்பா, சின்ன வயசுலேருந்தே எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் அப்புறம் என்னாச்சுன்னு சொன்னதும் எல்லாம் எங்கள் அம்மா தான், அவங்க குடும்பம் பேங்க்ராப்ட் ஆகி காசு இல்லாமல் போச்சு, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதுமே அவங்க பாரு சைத்தானை பற்றி பேசினா சைத்தானே வருதுன்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். அவங்க வந்துட்டு அவன்கிட்ட பாசமாக பேசிட்டு அங்கே டீலை பற்றி பேசினதுமே எனக்கு அதிலெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு எந்திரிச்சு போனதுமே அவங்க அம்மாவுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. என்ன உனக்கும் அவனுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா, இப்போ வரைக்கும் என்கிட்ட இவன் இப்படி வந்துட்டு பேசுனதே இல்லையேன்னு சொன்னதும் அவனுக்கு இங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. எனக்கே தெரியலையேம்மான்னு சொல்கிறான். அங்கே நம்ம ஹீரோயின் அவன் மீட் பண்ணுறதுக்காக ரூமுக்கு போகிறான். போய் பார்த்தா அவளுக்கு ரொம்ப முடியாமல் இருக்கு, அங்கே ஃபீவர் அடிச்சிட்ருக்கு. அவளை உடனே அங்கே வந்துட்டு அவன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்போ அங்கே லியோ கால் பண்ணிவிட்டு என்னாச்சு நீ எங்கே போயிட்டுருக்க, கேக் வெட்ட டைம் ஆயிடுச்சுக்கு நீ வா முதன்னு சொன்னதுமே என்னால் வர முடியாது, முக்கியமான நான் மீட்டிங்கில் இருக்கேன்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயினோட வாய்ஸ் கேட்டுருது. அவன் கூட சேர்ந்து அவள் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு அவனுக்கு டவுட் ஆகிட்டு என்ன உன் கேர்ள் ஃப்ரெண்டோட சேர்ந்து நீ எதுக்கு இருக்கியான்னு சொன்னதுமே ஆமாம் நான் என் கேர்ள் ஃப்ரெண்டோட சேர்ந்து தான் இருந்துட்டுருக்கேன், அவளுக்கு ரொம்பவே உடம்பு முடியலை, நான் அவளை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன், நீங்களே வந்து கேக் வெட்டிக்கோங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டல் வந்ததுமே இப்போ வந்து ஃபீவர் இருக்குது, நம்ம வந்துட்டு இன்ஜெக்ஷன் போட்டுடலான்னு சொன்னதும் ஹீரோயின் பயப்படுறா. நீங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு ஒரு லேடி டாக்டரை வர சொல்லுங்கன்னு சொன்னதுமே அங்கே ஹீரோயின் லேடி டாக்டர் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கா, எனக்கு இன்ஜெக்ஷன் தான் ப்ராப்ளம் அப்படின்றத சொன்னதுமே அவன் வம்பு பண்ணி பிடிச்சவங்க வந்துட்டு ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு இருக்கான். எதுக்காக நீ இப்படி பண்ணுற என்னை விடுன்னு சொன்னதுமே அப்போ மேல் டாக்டர் வந்து உனக்கு ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண பரவாயில்லையா, வாய் முடிட்டு பேசாமருன்னு சொல்லிட்டு அங்கே லேடி டாக்டருமே வந்துட்டு இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுறாங்க. நான் இங்கே ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்துட்டேன்னா எங்கள் அம்மா கூட சேர்ந்து கொஞ்சம் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீ தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பு அப்படின்றத அவள் சொல்கிறான். அவனுமே அவங்க அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீ ரொம்ப நல்ல பையனாக இருக்கப்பா, உன்னோட ஃப்ரெண்டு யாராச்சும் இருந்தாங்கன்னா சொல்லு, என் பொண்ணுக்கு வந்துட்டு நான் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டு ஏன் நீங்கள் வந்துட்டு இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க இப்படிலாம், அதான் நம்ம லியோ இருக்கானே அவனுக்கு தான் அவளை ரொம்ப பிடிச்சிருக்கேன்னு சொன்னதும் லியோ நல்ல பையன் தான், பட் வந்துட்டு அவங்க வீட்டில் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவளுக்கு வந்துட்டு லியோவை வந்துட்டு பிடிக்கல, இல்லை எனக்கு தானே பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் அப்படியா மேடம் உங்களுக்கு வந்துட்டு அப்போ யாரை வந்துட்டு பிடிக்கும்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஹீரோயின் அவங்க அம்மாவை பேசாமல் இருங்கம்மான்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் அங்கேருந்து போனதுமே ஹீரோயின் அங்கே அபார்ஷன் பண்ணிக்கிறதுக்காக போயிடுறா. அங்கே அபார்ஷன் வந்துட்டு பண்ணும்போது இன்ஜெக்ஷன் போட போகும்போது அங்கே நம்ம சாங்கிட்டேருந்து கால் வந்துடுது. அங்கே எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவள் வந்துட்டு பேசக்குள்ளேயுமே இந்த பேஷண்ட்டுக்கு அபார்ஷன் சொல்லிட்டு அங்கே பேசிடுறாங்க. ஸோ அது வந்துட்டு அவனுக்கு கேட்டுது. இவள் பயந்து போயிட்டு வேகமாக காலை கட் பண்ணிவிட்டு அங்கே பயந்து போயிட்டு எந்திரிச்சு போயிடுறான். அவன் வாட்டு வந்துருவானோ இங்கே என்ன ஆகுமோ என்னமோன்னு சொல்லிட்டு அங்கே ஃபீல் பண்ணி ஓரமாக உட்காந்து அழுதுட்ருக்கா. அப்போ அங்கே உள்ள நம்ம சாங் தான் ஆகுறான். அங்கே அவளை பார்த்துட்டு நீ வந்துட்டு இப்போ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க, தனியாக உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கியே, என்னாச்சு ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டுட்ருக்கா. அப்போ அங்கே பேபியை வந்துட்டு இப்படி பண்ணணும்னு யோசிச்சையே, அதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட சொல்லணும்னு யோசிக்கலையான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஆமாம் எனக்கு அம்மாவாக விருப்பம் கிடையாது, நான் வந்துட்டு அபார்ஷன் பண்ணிக்கிட்டேன், இதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதை கேட்டுட்டு அவனுக்குமே அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. அவன் சரி ஓகே பேபி இருந்துச்சுன்னா நீ என்ன வந்துட்டு பேபி ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவனுக்கு வந்துட்டு எதுவுமே பதில் பேச முடியலை. அங்கே 1008 வந்து கொஸ்டின்ஸ் கண்ணில் இருக்குது, பட் எதுவுமே வந்து பேசாமல் அவன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கான். அவங்க 2 பேருமே சேர்ந்து கிளம்பி போயிட்டுருக்கும்போது நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்துட்டு அபார்ஷன் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் கூட யோசிக்கவே இல்லையா அந்த குழந்தைய பற்றின்னு சொன்னதுமே குழந்தைய வந்து நான் மட்டும் தனியாக வச்சுட்டு என்ன பண்ணுறது, குழந்தைக்கு ஃபேமிலின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, அந்த ஃபேமிலி எங்கேருந்து கிடைக்கும், அதுக்கு நான் வந்துட்டு கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டதோ அவனுக்கு எதுவும் பேச முடியலை. அப்போ அங்கே அந்த சிசி கால் பண்ணுறான், நான் ரொம்ப ட்ரங்காக இருக்கேன், என்னை வந்துட்டு கூட்டிகிட்டு போக முடியுமான்னு சொன்னதும் எனக்கு வந்துட்டு இப்போ வேலை இருக்குது, நான் கொஞ்சம் வந்துட்டு லேட்டாக தான் வர முடியும்னு அவன் சொல்கிறான்.
நெக்ஸ்ட் அவங்க ஹாஸ்பிட்டலில் அவங்க அம்மாவை தான் அங்கே வந்துட்டு பார்த்துட்ருக்கா. அப்போ அங்கே லியோ கால் பண்ணிட்டு நீ எங்கே இருக்கன்னு சொல்லி கேட்டதுமே இப்படி அம்மாவை ஹாஸ்பிட்டலில் பார்க்க வந்திருக்கேன்னு அவள் சொல்கிறா. அப்போ அங்கே நம்ம சாங்குமே கிளம்பி வந்துட்டு அவங்ககிட்ட ரொம்ப சந்தோஷமாயிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தாங்க நம்ம லியோவுமே வந்துட்டு ஹீரோயின் பக்கத்தில் போய் நின்றுட்டு பேசினதுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு வயிற்றுச்சலாயிட்டு இருக்கா. அங்கே அவனுக்கு ஹீரோயின் அங்கே வந்துட்டு அம்மாவுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது வேமா இவன் பிடிச்சி ரூம்குள்ளே இழுத்துட்டு நீ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க, எப்போ பார்த்தாலும் அவன் கூட சேர்ந்து உனக்கு என்ன வந்துட்டு வேலை, நான் உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்குது, நீ வர முடியாதான்னு சொன்னதுமே இப்போ வந்துட்டு நீ என்ன என்கிட்ட எதிர்பார்த்துட்ருக்க, அதெல்லாம் என்னால் உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுமே நான் என்ன எதிர்பார்க்குறேன், நான் வந்துட்டு கேர் பண்ணி கூட பார்க்கக்கூடாதா, எப்பயுமே உனக்கு என்னை பார்த்தா அப்படி தான் தோணுமா, நான் வந்து உன் கூட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வைக்கிறதுக்கு தான் அலைஞ்சிட்ருக்கேனான்னு சொல்லிட்டு கேட்குறான். அங்கே வந்துட்டு கேட்டுகிட்டே கோவமாயிட்டு அவளை பிடிச்சி அங்கே போஸ்ட் பண்ணி கிஸ் பண்ணதுமே இப்போ நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு ரொம்ப கோவமாயிட்டுருக்கா. டாக்டர் என்ன சொன்னாங்க, 1 மந்த் ஆகும் ரெக்கவர் ஆகிறதுக்கு உடம்பு, அது முடிக்க நீ வந்துட்டு ரெஸ்ட் எடுன்னு சொன்னால் நீ கேட்க மாட்டியான்னு சொன்னதும் டாக்டர் வந்துட்டு இன்னொன்றுமே தான் சொல்லியிருக்காங்க, 1 மந்த் வரைக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது மட்டும் வந்துட்டு நீ வந்து பேசாமல் இருப்பியான்னு சொல்லி கேட்டதும் இப்போ நான் உனக்கு என்ன அதுக்காக தான் அலைஞ்சிட்ருக்கேனா, நீ வீட்டுக்கு கிளம்பி வா நைட் அப்படின்றத சொன்னதுமே நாங்கள் வரமாட்டேன் அப்படின்றத சொன்னதும் டாக்டர் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு தூங்கக்கூடாதுன்னு கூட சொல்லலையே, அதை பண்ணலாம்ல, அதுக்கு தான் கூப்பிட்றேன், வேற வந்து கற்பனைலாம் நீ நினைக்காதன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். வீட்டுக்கு அங்கே நைட் போல் கிளம்பி போனால் அவன் வந்துட்டு சமையல் பண்ண அங்கே ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அங்கே பார்த்துட்டு வேமா போய் அங்கே அடுப்பு ஆஃப் பண்ணுறா. படுப்பாவே நீ வந்துட்டு வீட்டவே கொளுத்தி விட்டுருப்போம் போலையேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன சமைக்க முடியல, வெளியே சாப்பாடு ஆர்டர் பண்ணிக்கிட்டா சரியாக போச்சு அப்படின்றத அவன் சொல்லிகிட்ருக்கான். அங்கே கையில் வந்துட்டு அடிபட்டுருக்கோமே ஹீரோயின் கேர் பண்ணி அவனை அங்கே பார்த்துட்ருக்கா. ரொம்பவே நல்லா கேர் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அவன் அங்கே வந்துட்டு சரி ஓகே நான் வர்றேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அங்கே போனதுமே என்ன கிளம்பிட்டியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் எங்கே போகிறேன், ரொம்ப வேர்க்குது குளிச்சுட்டு வர போகிறேன்னு சொன்னதும் அப்போ நைட் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறானான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு பார்த்தா அவங்க குளிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் அங்கே டிசைன் எல்லாமே பண்ணிகிட்ருக்கா. இப்போ நீ வந்துட்டு எதுக்காக வந்து நான் கொடுத்த ட்ரெஸ்ஸை இன்னும் போடாமல் இருக்க, எங்கே ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு கேட்டதும் அதை நான் விற்றுட்டேன்னு சொன்னதும் எனது விற்றுட்டேன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஆனால் அது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு அதனால தான் விற்றுட்டேன்னு சொன்னதுமே ஓ நான் கொடுத்த ட்ரெஸ் ரொம்ப காஸ்ட்லி விற்றுட்டேன், ஆனால் இவன் கொடுத்த அந்த பிரேஸ்லெட்டை இன்னுமே பத்திரமா வச்சுருக்கேன் ஏன் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் ஏன்னா அந்த நான் திரும்ப ரிட்டர்ன் கொடுக்க போகிறேன் அதனால தான் சொன்னதுமே அவன் ரொம்ப கோவமாகி போயிட்டு நீ என்ன பண்ணிட்டுருக்கன்னு எனக்கு என்ன தெரியாமல் இருக்கா, நீ என்ன அவனை ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கியா, நீ அவன் பக்கத்தில் க்ளோஸாக போகலான்னு நினைக்கிறியான்னு சொன்னதும் ஆமாம் இதில் என்ன தப்பு இருக்குது, இதுக்கு நடுவில் எதுவுமே இல்லைன்றப்ப நான் வந்துட்டு அவர் கூட சேர்ந்து போனால் உனக்கு என்ன பிரச்சனை, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னதுமே அவன் கோவமாயிட்டு அங்கே பக்கத்தில் வந்ததுமே அங்கே ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. இன்னும் ஒரு 8 வச்சுன்னு வச்சுக்கோமே நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொன்னதும் என்னது சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே போர்ஸ் அங்கே கட்டிலில் பிடிச்சங்க தள்ளி விட்டுட்டு இப்போ சொன்னியே அதை என்கிட்ட சொல்லு, நீ அவன் பக்கத்தில் க்ளோஸாக போவையா, நீ அவனை கிஸ் பண்ணுவேன்னு சொன்னதும் ஹீரோயின் ஆமாம் நான் பண்ணுவேன் உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னதும் அங்கே போர்ஸ் பண்ணி அவளை கிஸ் பண்ணதுமே பிறகு அங்கே வந்துட்டு அவளை அங்கே தூங்குறதுக்கு அவன் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான் தட்டி கொடுத்துட்டு அங்கே வயிற்றுல வந்துட்டு அவன் கையை வச்சுட்டே வந்துட்டு தட்டி கொடுக்கவுமே ஹீரோயின் ஒரு வேளை வந்துட்டு என்ன இவனுக்கு பேபி இறந்து போச்சுன்னு சொல்லிட்டு ஃபீலிங் இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு யோசனை வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு கால் வந்துடுது, நீங்கள் பண்ண டிசைன்ஸ் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு செலக்ட் பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்துட்டு அங்கே மீட் பண்ண வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதும் ஹீரோயின் அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு அங்கே வந்து கிளம்பி போயிட்டுருக்கா. ஹீரோயின் அந்த ஓனரை போய் மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அங்கே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட போகிறா. பட் அந்த ஆள் பார்த்தா அவங்க டிசைன்ஸ் வந்துட்டு நாங்கள் சூஸ் பண்ண பல பேரில் ஒரு ஆள் தான், அவ்வளோ ஒன்றும் பிரமாதமாக இல்லை, நீங்கள் வந்துட்டு இதை எங்களுக்கு சேல்ஸ் பண்ணேன்னா உங்களுக்கு என்ன ஒரு 10,000 கொடுக்கலாம் அவ்வளோதான் கொடுக்க முடியும்னு சொன்னதும் அவளுக்கு காசு தேவை இருக்குது. ஸோ வந்துட்டு அவளுமே பாவம் அந்த டிசைன்ஸை விற்றுட்டு அவள் பாட்டு அங்கே காசு வாங்கிட்டு வந்துடுறா. அங்கே வந்துட்டு அந்த சிசிங்க நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு என்னப்பா இங்கே வேலை பண்ணிட்டுருக்க, என்ன இங்கே ஏதாச்சும் வந்துட்டு பார்ட் டைம் ஜாப் ஏதாச்சும் கிடைக்குதான்னு சொல்லிட்டு வாங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் எதுவுமே பேசலை, பேசாமல் போயிடுறா. பிறகு அந்த பர்சன்ட்ட போய் அந்த பொண்ணு என்னங்க வந்துட்டு போகிறான்னு சொன்னதுமே அவங்க சும்மா வந்துட்டு நார்மலாக தான் வந்துட்டு போகிறாங்க, பெரிய விஷயம்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இந்த டிசைன்ஸ் வந்து உங்களுக்காக தான் பண்ணியிருக்கீங்க பாருங்கள், உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இதை வாங்கிக்கலாம், இது 10 லேக் அப்படின்றத சொன்னதும் அவளுமே உடனே நான் வாங்கிக்கிறேனே அப்படின்றத சொல்லிட்டு அதை வந்துட்டு வாங்கிக்கிறா. இந்த டிசைன்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் அவள் கொண்டு போய் அங்கே நம்ம ஹீரோட்ட இந்த டிசைன்ஸ் வந்துட்டு நானே ரெடி பண்ணிட்டுருக்கேன், கூடி சீக்கிரம் வந்து இது நெக்லஸ் ரெடி ஆகி நான் வந்து போட்டுட்டு வந்து உன்ட்ட காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் கன்னத்தில் கிஸ் கொடுத்துட்டு போனதுமே கன்னத்தை வந்து அவன் டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு இருக்கான். பட் வந்துட்டு இந்த டிசைன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு யோசனை வந்துட்டுருக்கு. அங்கே வந்துட்டு வீட்டில் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயின் லைட்டை போட்டதுமே அவன் உட்காந்துட்டு இருக்கதை பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிடுறான். என்ன வந்து நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு இதுக்காக நீ இப்படி இருட்டில் வந்து உட்காந்துட்டு பயமுடுத்திட்டு இருக்கான்னு சொன்னதும் உனக்கு இப்போ இன்னுமே வந்துட்டு உடம்பு ரெக்கவர் ஆகலை, நீ அதுக்குள்ளே வந்துட்டு இப்படி ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் சாப்பிடுவியா, அது வந்துட்டு இவ்வளோ காரமானு சொன்னதும் கொஞ்சம் டேஸ்ட் கூட பார்க்கக்கூடாதான்னு சொன்னதும்
சொன்னதும் இல்லை பார்க்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறான். சரி ஓகே நான் வெளியே போய் பூனைக்கு வச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவள் போயிட்டு அவள் தான் அந்த பூனையை உட்காந்து பயங்கரமாக சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ வந்து என்ன ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் ஆமான்னு சொல்கிறப்ப ஃபுட்டை பிடிங்கிட்டு ஒழுங்காக போய் சூப்பை குடின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றான். அங்கே சூப்பை வந்துட்டு குடிச்சிட்டு இருக்கும்போது அவ்வளவே பார்த்துட்டு இருக்கோமே என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இன்னைக்கு என்ன வந்துட்டு ஏதாச்சும் டிசைன்ஸ் கொண்டு போய் வெளியே வந்து சேல்ஸ் பண்ணியான்னு சொன்னதும் ஆமாம் கூப்பிட்டுருந்தாங்க 10,000 கொடுத்தாங்கன்னு சொன்னதும் இத்தனை நாளாக என் கூட சேர்ந்து இருந்து உனக்கு பிஸ்னஸ் எப்படி பண்ணணுன்றதே தெரியலை. நீ வந்துட்டு எப்பயுமே என்னை செடியூஸ் பண்ணுறதுலே உன் புத்தி இருந்துச்சுன்னா அப்புறம் என்ன வந்துட்டு இருக்கும் மைண்ட் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் என்னது செடியூஸ் பண்ணுறதுல என் மைண்ட் இருந்துச்சா, நீ தான் வந்துட்டு என்ன காரணத்தை வச்சு என்னை டச் பண்ண நானே சுற்றிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டு பேசிகிட்டு இருக்கா. வந்துட்டு நான் 2 months ஆயிடுச்சு உன்னை இன்னுமே நான் டச் பண்ணலை, நான் எவ்வளோ தூரத்துக்கு பொறுமையாக இருக்கேன், அப்போ நான் வந்துட்டு எவ்வளோ நல்ல மனுஷன், நீ வந்துட்டு என்னை ரொம்ப சீண்டி பார்க்காதன்னு சொன்னதும் டாக்டர் சொன்னதுக்கு டைம் இன்னும் 1 week இருக்குது அதை ஞாபகத்தில் நீ வச்சுக்கோன்னு சொன்னதும் அப்போ வரைக்குமே நான் வந்துட்டு உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஆனால் வந்துட்டு புத்தி கொஞ்சமாச்சும் இருக்கணும், ஏதாச்சும் வந்துட்டு வேலை பண்ணிட்டு இருக்காத போ அப்படின்றத சொல்கிறான். பிறகு அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி அந்த ஓனர்கிட்ட நீங்கள் எப்படியாச்சும் பேசுங்க 10 மடங்கு கூட கொடுங்க, ஆனால் நாளைக்கு மார்னிங்குள்ளே அந்த டிசைன் வந்து என்னோடய டேபிளில் இருக்கணும்னு அவன் சொல்லிடுறான். ஸோ வந்துட்டு அவங்களுமே ஓகே பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் நாங்கள் லியோ போய் மீட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இதுக்கப்புறம் இங்கே ஒர்க் பண்ண மாட்டேன், நான் வந்துட்டு வேலையை விட்டு போக போகிறேன்னு சொன்னதுமே உனக்கு காசு ஏதாச்சும் அதிகமாக தேவைப்படுதா, நான் வந்துட்டு உனக்கு ப்ரமோஷன் கூட கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் பணத்தை பற்றி பேச்சு கிடையாது, எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு இங்கே இருக்கிறது பிடிக்கல, நான் வேறு ஒரு சிட்டி போகிறேன்னு சொல்கிறா. அங்கே வந்து நம்ம சாங்குமே வந்துட்டு இப்படி மாடலுக்கு வந்துட்டு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு, ஒரு நாளைக்கு நீங்கள் எங்களோட மாடலாக இருக்க முடியுமா, நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு நிறைய காசு வந்துட்டு பே பண்ணுறோன்னு சொன்னதும் அங்கே லியோ வந்துட்டு இது டிசிஷன் அவளோட தான் சொல்கிறான். நம்ம ஹீரோயினுமே சரி ஓகே அப்படின்றத சொல்லிட்டு ஒத்துக்கிறா. பணம் நிறைய கிடைக்கலன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயினை திரும்ப இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். 1 ஹவருக்கு உனக்கு 2,000 தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு பேசினதும் அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாகி போயிட்டு நான் அசிங்கப்படுத்துகிற மாடா கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதுமே சரி ஓகே 20,000 கொடுக்குறேன் ரெடி ஆகிக்கோன்னு சொன்னதும் நான் உன்னை ஒரு வழி பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு வேணுக்குனே அவன் மேலே அங்கே வந்துட்டு தண்ணியை ஊற்றி விட்றான். ஐயோ தெரியாமல் பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு அங்கே தொடச்சிட்டு இருக்கும்போது நீ இருக்க வந்துட்டு ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்க, என்னை செடியூஸ் பண்ணிட்டு இருக்கியா, அதுக்கப்புறம் பின் விளைவு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொன்னதும் அப்படியா என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு வேணுக்குனே தொடச்சிட்டு இருக்கும்போது அவன் அவ்வளோதான் கண்ட்ரோல் இழந்துட்டு இருக்கான். அப்போ அங்கே கதவை நாக் பண்ணதுமே எதுக்கு இங்கே வரீங்க போங்க வெளியேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் வரட்டும் விடு அப்படின்றத சொல்லும்போது பார்த்தா அவனுக்கு தான் அங்கே ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சரி ஓகே இந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்கோ அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவன் அங்கே வந்துட்டு அவன் அந்த ரெடி பண்ண அந்த நெக்லஸவே கழுத்தில் போட்டு விட்டுட்டு இந்த நெக்லஸ் வந்துட்டு இன்னைக்கு ஷூட்காக நீ தான் போட்டிருக்க போகிற, நீ வந்து உன் டிசைன்ஸ் வந்துட்டு எவ்வளோ வேல்யூன்றது தெரியாமல் நீ வாட்டு வித்துட்ருக்க, இது வந்துட்டு எவ்வளோ தெரியுமா 10 மில்லியன் லெவலுக்கு போகும் அப்படின்றத சொல்லிட்டு இந்த ஷூட்டுக்காக இதை போட்டிருக்கணும் ஃபுல்லாக கழட்டக்கூடாதுன்னு சொன்னதுமே அவளுமே போட்டுட்டு அவன் நாங்கள் ஒரு மாதிரியாவே பார்த்துட்டு இருக்கோமே, இப்படி பார்வையெல்லாம் நீ என்கிட்ட பார்த்துட்டு இருக்காத, நீ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு என்னால் வந்துட்டு அப்புறம் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னதும் உன்னை யார் ஸ்டாப் பண்ண சொன்னது அப்படின்ற செட் அவள் கேட்குறா. ஸோ வந்துட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸ்மே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பிறகு அங்கே அந்த சிசி அவனுக்கு கால் பண்ணிட்டு இருக்கா, நான் இங்கே ரூமில் தான் இருக்கேன் நீ வான் செட் அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நீ இப்போ என்னை இங்கே வந்துட்டு அசிங்கப்படுத்துறதுக்காக அப்போ கூட்டிகிட்டு வந்தியா, இதெல்லாம் பார்க்கணும் தான் நீ கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்ற செட் அவள் கோமாயிட்டு போனதுமே நீ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோன்னு சொன்னதுமே நான் எதுவுமே புரிய விரும்பல, ஃபஸ்ட் டைம் உன் மேலே எனக்கு வந்துட்டு ரொம்பவே வெறுப்பாயிட்டு இருக்கு, நீ வந்துட்டு காசு இருக்குன்றதுக்காக எந்த ஒரு லேடியனாலும் உன் இஷ்டத்துக்கு ஆட்டம் போட வைக்கலாம்னு நினைக்கிறியா, அது நடக்காதுன்னு சொல்லிட்டு அவள் கோவமாயிட்டு போகிறா. பிறகு அந்த சிசியை பார்த்தா அவன்கிட்ட வந்து பயங்கரமாக அங்கே கத்திட்டு இருக்கா, நீ எப்படி வந்துட்டு என்னோட டிசைனை வந்து அவளுக்கு வந்து போட்டு விட முடியும்னு சொல்லிட்டு கேட்டதுமே என்னமோ நீயே கஷ்டப்பட்டு உழைச்சி பண்ண மாதிரி ட்ராமா பண்ணிட்டு இருக்க, அந்த ஜுவல்லரி ஓனர் வந்துட்டு என்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டான், நீ வந்துட்டு இந்த ட்ராமாலாம் என்கிட்ட பண்ணிட்டு இருக்காத, அது அவளோட டிசைன் அதை வெக்கமே இல்லாமல் நீ வாங்கி வச்சுட்டு உன்னோடதுன்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னதும் நான் இது எல்லாமே உனக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் இது எனக்காக நீ பண்ணலை உனக்காக பண்ணுற, நீ வந்துட்டு அப்போ என்னை ரிவெஞ்சாக எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே அப்படி கூட வச்சுக்கையே என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு என்னை வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டா, என்கிட்ட இப்போ காசு வந்ததுமே நீ ரிட்டர்ன் வந்திருக்கியா, உனக்கு வந்துட்டு டைம் கொடுக்க என்கிட்ட நேரம் கிடையாது, நீ வந்து இதுக்கப்புறம் என்கிட்ட பேசணும்னா இப்படிலாம் இஷ்டத்துக்கு ரூம்குள்ளே வரக்கூடாது, என்னோட அசிஸ்டண்ட் அப்பாயின்மெண்ட் வாங்குன்னு சொல்லிட்டு போகிறான். பிறகு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே சாங் கால் பண்ணிவிட்டு நீ வீட்டுக்கு வா அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிட்றா, அந்த பேமெண்ட்டை வாங்கிட்டு போவேன்னு சொல்லிட்டு. ஸோ அவளுமே அங்கே கிளம்பி போகிறா. பார்த்தாங்க நம்ம லியோ தான் இருக்கான். நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க இன்னாத்துலன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகிடுது. அப்போங்க சாங் நான் தான் அவளை வர சொன்னேன் பேமெண்ட்டு வாங்கிட்டு போகிறதுக்காகன்னு சொன்னதுமே நீ காசை வந்துட்டு அக்கௌண்ட்டில் கூட அனுப்பிடலாமே இன்னாத்தில் வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது
ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துருச்சுப்பா, அதை பார்க்கட்டுன்னு தான் வர சொன்னேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு பயமாயிடுச்சுக்கு. ஏன்னா இவன் எடுத்து வச்ச ஃபோட்டோ எதுவுமே யாரும் பார்க்குற மாதிரி கிடையாது, எனக்கு கேவலப்படுத்துனே பண்ணுறானான்னு சொல்லிட்டு பயந்து போயிருக்கா. அங்கே நம்ம லியோ தான் அதை வாங்கி ஓப்பன் பண்ணா பார்த்தா அதில் வந்துட்டு வெறும் நெக்லஸோட ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது. ஐயோ, என்னோட அசிஸ்டன்ட் வந்து தப்பான ஃபோட்டோவை அனுப்பிட்டார் போலயே அப்படின்றத சொல்கிறான். பிறகு ஹீரோயின் கிளம்பி போகும்போது அப்போ லியோ நானே கூட்டிகிட்டு போய் உன்னை ட்ராப் பண்ணிடுவான்னு சொன்னதும் இல்லை வேணாம் நான் போய்க்கிறேன் நம்ம சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது அங்கே லியோவுமே கிளம்பிடுறான். பட் அவன் போனதுமே இவன் விட மாட்டான். ஹீரோயினை மம்பு பண்ணி அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு பிடிச்ச கிஸ் பண்ணதுமே ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு பிடிச்சி பைட் பண்ணி வச்சுடுறா. எதுக்காக நீ இப்படி சாங் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் நீ எதுக்காக என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, ஏன் நைட்டு வந்து உன்னை ரொம்ப நான் ஹாப்பியாக வச்சுக்கலையான்னு சொன்னதும் நீ எப்படி பேசிட்டு இருக்க, உன்னை பார்த்தாலே எனக்கு வெறுப்பாயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. அப்போ அங்கே நம்ம லியோ வந்துட்டு கால் பண்ணிட்டு இருக்கான். நீ என்ன கரெக்டாக வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே வந்துட்டு அவன் பேசவே விட மாட்டான். நீ வந்துட்டு அவன் கூட பேசுறதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு துடிச்சிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்டதோ உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்கும்போது சரி வீடியோ கால் போட்டு பேசிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோன் பண்ணா. ஹீரோயின் வேமா அங்கே வந்துட்டு ஃபோனை கட் பண்ணி விட்டுறா. எதுக்கு தான் நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். என்ன விட்டுட்டு வேற ஒரு ஆம்பளையை நீ நினச்சி கூட பார்த்துறாத, நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அப்போங்க நம்ம ஹீரோயின் கோவமாயிட்டு உன் கூட சேர்ந்து எனக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு சவகாசமே தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ அங்கே அவன் வந்துட்டு அவளை ஹக் பண்ணிட்டு நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், நான் பண்ணது தப்பு தான், பட் வந்துட்டு நீ இப்போ எங்கே போக முடியாதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த ஊரில் இருக்க போகிறது கிடையாது, உனக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லை, நான் பேசாமல் வந்துட்டு இந்த ஊரை விட்டே போய்க்கிறேன் அப்படின்றத சொன்னதும் நீ எங்கே போவேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது எங்கள் அம்மாவை கூப்பிட்டுட்டு நான் போக போகிறேன்னு சொல்கிறா. சரி ஓகே நான் அங்கேயுமே வந்துடுவேன், வீடு வாங்கிட்டு நம்ம சேர்ந்துருக்கலான்னு சொன்னதும் அது மட்டும் கனவுல கூட நடந்துராது, நீ வந்துட்டு இப்படி என்னை தொல்லை பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் சரி ஓகே நீ ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ எனக்கு நூடுல்ஸ் பண்ணி கொடு, நீ பண்ணி எனக்கு ஃபேவரட் நூடுல்ஸை பண்ணி கொடுக்காம வெளியே போக முடியாதுன்னு சொன்னதும் அவளுக்கு பிடிக்கலனாலும் பாவம் அதை பண்ண வேண்டியதாக இருக்குது. அங்கே வந்துட்டு அவன்கிட்ட கொடுத்துட்டு நான் இப்போ போகலாமான்னு சொன்னதும் அவன் சாப்பிட்டுட்டு எதுவும் பதில் பேச மாட்டான். ஸோ நம்ம ஹீரோ இனிமேல் பேசாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். நெக்ஸ்ட் டே அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். அப்போ பார்த்தா அங்கே அந்த சிசி உட்காந்துட்டு இருக்கோமே ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. நீ என்னங்க பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஏன் நம்ம அவங்க அம்மா முன்னாடி என்ன பேச முடியாதா எந்த விஷயத்தையும் சொன்னதும் நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணாமல் இங்கே வான் செட் அங்கே கூட்டிகிட்டு போயிடா. அப்போ அங்கே நீ வந்துட்டு வெறும் 20,000 ரூபாய் சம்பளத்தில் உங்கள் அம்மாவுக்கு இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுருக்கியா, என்னப்பா ஏதாச்சும் அடுத்தவங்களோட ஃபேன்சியோட சேர்ந்து ஸ்லிப் பண்ணிட்டுருக்கியான்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு கேட்டுட்ருக்கா. ஹீரோயின் ரொம்ப கோவமாகி போயிட்டு நீ வந்துட்டு வார்த்தைகளை பார்த்து பேசிக்கோ, ரெண்டாவது நீ வந்து என்னோட டிசைன்ஸ் எல்லாமே திருடி இருக்க பார்த்தியா, அதுக்கு வந்துட்டு நான் உன் மேலே கேஸ் போட்டேன்னா கண்டிப்பாக சாகிற வரைக்கும் நீ உள்ளதாக இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே எவிடன்ஸ் எல்லாம் காமிச்சதுமே அவள் கோவமாயிட்டு அடிக்க வரும்போது அப்போ நம்ம சாங்கோட ஆளுங்க உள்ளே வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு அவள் கோவமாயிட்டு அங்கே பேக்கை தூக்கி அவள் மேலே போட்டுட்டு இதையுமே வேணாலும் விற்று உங்கள் அம்மாவுக்கு காசை வந்துட்டு கொடுன்னு சொல்லிட்டு போகிறா. அவளுக்கு அடிபட்டிருக்கதை பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அந்த சிசி பேசிட்டு போன எந்த விஷயத்துலையுமே நம்பிக்கை இல்லை, பொண்ணு அப்படிலாம் பண்ண மாட்டான்றதுல அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. அப்போ அங்கே வந்துட்டு டாக்டரை கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டாக்டரோட நேம் வந்துட்டு ஷாவ். அவங்களுக்கு பார்த்ததுமே பிடிச்சி போயிடுது. நீ என்ன சிங்கிளாப்பான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே ஆமான்னு சொன்னதும் உடனே இவங்களோட மேட்சிங் ஸ்டார்ட் ஆகிடுது. 2 பேருமே சேர்ந்து வந்துட்டு டேட் பண்ணி பாருங்களேன், பிடிச்சா மேரேஜ் பண்ணிக்குவீங்கன்னு சொன்னதும் அவங்க 2 பேருமே வீசாட்லேயுமே நம்பரையுமே ஆட் பண்ணிக்கிறாங்க. பிறகு அங்கே நெக்ஸ்ட் டே இங்கே நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்கும்போது அங்கே லியோ வந்துட்டு நீ என்ன யாரையாச்சும் டேட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்டதும் அவள் ஆமான்னு சொல்கிறா. அப்போ நான் எனக்கு ஏன் நீ ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டியா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்றத சொன்னதும் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது, அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்றத சொன்னதுமே அவன் அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் வெளியே போனால் அங்கே ஷாவ் வந்துட்டு அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கவும் அவள் காரில் ஏறிட்டு ஷாவ் இப்படி வந்துட்டு வராதப்பா, இங்கெல்லாம் வராதப்பா, ஆளுங்க வந்துட்டு பார்த்தா ஒரு மாதிரியா தப்பாக பேசுவாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு அவனுமே சரி ஓகே, பட் வந்துட்டு இப்போ நம்ம 2 பேருமே சேர்ந்து டின்னருக்கு போய் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன், உங்கள் அம்மா ஆசைப்பட்டாங்க அதுக்காகச்சும் போகலாமான்னு சொன்னதும் அங்கே அவங்களுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. ஹோட்டலில் பார்த்தா அதே இடத்துல தான் நம்ம சாங்கும் அங்கே சிசியுமே இருக்காங்க. நம்ம ஷாவும் அவங்கள பார்த்துட்டு அவங்க கூட சேர்ந்து தான் பிஸ்னஸ் ஃபீல் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்துட்டு ஏங்கிட்டுருக்காங்கப்பா ஃபேமிலி, நம்ம அங்கே போய் உட்காரலாமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே சரி ஓகே வாங்க போகலான்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டுருக்கா. அங்கே நம்ம சாங்கை பார்த்தா ஹீரோயினோட தான் வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்கான். அப்போ சிசி என்னப்பா 2 பேரும் வந்து பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டான்னு கேட்டதும் அங்கே ஷாவ் வந்துட்டு இதுக்கெல்லாம் அவங்க அம்மாவுக்கு தான் நான் தேங்க்யூ சொல்லணும், அவங்க அம்மா தான் வந்துட்டு எனக்கு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க, அதனால
நாள் தான் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு லேடி கூட சேர்ந்து எனக்கு டேட் ஆச்சு அப்படின்ற செட் அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு கேட்குறதுமே நம்ம ஹீரோ நான் வந்துட்டு புதுசாக வரவங்க யார்ட்டையுமே பிஸ்னஸை பற்றிலாம் நான் பேச மாட்டேன்னு சொன்னதும் சரி ஓகே இது நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்போட ஸ்டார்டிங்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். அங்கே சிசி அதை பார்த்துட்டு உன்னோட நைட் வந்துட்டு ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்க போகுதுப்பா உன் பாய் ஃப்ரெண்ட் ரொம்பவே வந்துட்டு ட்ரிங்க் பண்ணியிருக்கான்னு சொன்னதும் பட் வந்துட்டு எங்களோட ரிலேஷன்ஷிப் அந்த லெவலுக்கு போகலன்னு அவள் சொல்கிறா. அங்கே நம்ம ஹீரோக்கு அங்கே வந்துட்டு சாங் பார்த்தா வயிறு எரிஞ்சிட்ருக்கு. இப்போ சிசி வந்துட்டு நானுமே ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டேன் என்னாலையுமே வீட்டுக்கெலாம் போக முடியாது நான் பேசாமல் வந்துட்டு இன்றைக்கி இங்கேவே ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்ற செட் அவள் வேறு அங்கே வந்துட்டு கேட்டுட்ருக்கா. ஹீரோயினுக்கு அது மட்டும் தான் மைண்டில் போயிட்டுருக்கு. அவங்க அவளுக்கு தூக்கமே வர மாட்டேது நைட்லாமே வந்து அந்த சிசி கூட சேர்ந்து அவள் ஏதாச்சும் பண்ணுவானான்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கா. நெக்ஸ்ட் டேவும் எழுந்திரிச்சு கிளம்பும்போது அதை மறக்கலான்னு பார்க்குறா. பட் வந்துட்டு மைண்ட் அதுக்குள்ளே தான் நின்றுட்டுருக்கு. அப்போ அங்கே மார்னிங்கே நம்ம ஹீரோங்க வந்துடுறான். வந்ததுமே கட்டில் பார்க்குறான் எல்லா இடத்தையுமே சுற்றி சுற்றி பார்க்குறான். ஏன்னா வந்துட்டு ஷாவ் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஏன் சிசி உன் கூட சேர்ந்து இல்லையான்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்ருக்கா. ஃபுட் ஏதாச்சும் சாப்பிட்றியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது வேணான்னு சொல்கிறான். அவள் அங்கே சாப்பிட போகும்போது வேகமாக பிடிச்சி உட்கார வச்சுட்டு உங்கள் அம்மா ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் கூட டேட்டுக்கு போனியே அவன் அங்கே ஆசைப்பட்டாங்கன்னா நீ என்ன அவனை மேரேஜ் பண்ணிக்குவியான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஆமாம் பண்ணிக்குவேன் இதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவன் ரொம்ப கோமாயிட்டு கீழே உட்கார வச்சிடுறான் அவளை. பட் வந்துட்டு நீ மேரேஜ் ஆன பிறகு தப்பாக கூட உன்னோட பெட் பார்ட்னரை வந்துட்டு பேரை சொல்லி அங்கே கூப்பிட்றாதன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ நீ என்ன உனக்கு என்ன ஜெலஸ் ஆகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும் எனக்கே ஜெலஸ் ஆக போகுதுன்னு சொன்னதும் அப்புறம் ஏன் நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு தூங்காமல் இப்படி கண்ணெல்லாமே செவந்து போய் இங்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும் நீ வந்துட்டு நேற்று சிசி சொன்னது உனக்கு கேட்டுச்சா இல்லையா அவன் என்ன சொன்னா என்னை தூங்க விட மாட்டேன்னு சொன்னால அதே மாதிரி தான் அவள் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவன் எங்கே பேசிகிட்டு இருக்கான். அதெல்லாமே கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது. பிறகு நம்ம ஹீரோயே நாங்கள் ஷா வந்துட்டு பிக்கப் பண்ண வந்ததுமே நான் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் என்னால் உங்களை டேட்லாம் பண்ண முடியாது எனக்கு உங்கள் மேலே அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லைன்னு சொன்னதும் அவன் சிரிச்சுட்டே இருக்கட்டும் பரவாயில்லையே நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து ஃப்ரெண்டாக வச்சுருக்கலாம்ல இதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கூலாக வந்துட்டு எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போனால் அங்கே லிஃப்ட்டுக்குள்ளே லியோவும் சாங்குமே நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து போங்க நான் வேறு ஒரு லிஃப்ட்டில் வந்துக்கிறேன்னு சொன்னதும் எதுக்காகப்பா அப்படி போய் வரணும்னு சொல்லு நீ வந்துட்டு என் கூட சேர்ந்து வா ஏன் உள்ளே வந்துட்டு எவ்வளோ இடம் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயினுமே வேறு வழி இல்லாமல் அங்கே போகும்போது இப்போ லியோ நீ நைட்டு வந்துட்டு எங்கள் கூட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு வரையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அப்போ அங்கே சாங் வந்துட்டு வேணுக்குனேவும் அவங்க எப்படிப்பா வருவாங்க இத்தனை வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு புது பாய் ஃப்ரெண்ட் வந்து கிடச்சிருக்காங்க அவங்க கூட தானே சேர்ந்து அவங்க டேட் பண்ண போவாங்கன்னு சொன்னதும் ஹீரோயின் அவனுக்கு கடுப்பேற்றணுன்னு ஆமாம் நீ கரெக்டாக சொல்லிட்டு இருக்கா அவர் கூட தான் சேர்ந்து இன்றைக்கி நைட்டு நான் டேட்டுக்கு போக போகிறேன்னு சொன்னதும் அவங்க ரொம்ப கண்ணெல்லாம் செவந்து போயிட்டு கோவமாயிட்டு இருக்கான். பிறகு எல்லாரும் சேர்ந்து வெளியே வந்துட்டு இருந்தா அங்கே நம்ம ஷாவ் அங்கே புக்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான். அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே லியோக்கு ரொம்ப வயிறு எரிஞ்சிட்டு நீங்கள் வந்துட்டு இப்படி ஆஃபீஸ் டயத்தில் மீட் பண்ணக்கூடாது மீட் பண்ணணும்னா பிறகு வந்து மீட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. பரவாயில்லப்பா அவங்க தான் டேட்டுக்கு போக போகிறாங்கல்ல போயிட்டு போட்டோம் பட் வந்துட்டு நீங்கள் பிஸ்னஸை பற்றி பேசணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல நம்ம பேசாமல் வந்துட்டு எல்லாருமே மீட் பண்ணி நைட் போல் பிஸ்னஸை பற்றி பேசலாமே வரீங்களான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே அவனுமே ஓகேன்னு சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு ரொம்ப கடுப்பாயிட்டுருக்கு இவன் என்ன வந்துட்டு பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. பிறகு அங்கே ஷாவுட்டை ரொம்ப கோவப்பட்டுருக்கா இதுக்காக நீ இப்படி பிஹேவ் பண்ணிட்டுருக்க நான் அவ்வளோ சொல்லியுமே பொக்கே எடுத்துகிட்டு ஏன் வரேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவனை பார்த்தா நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிட்டாங்க சாரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம சாங்க்கு அதை பார்த்துட்டு ரொம்ப வயிற்றுச்சலாகிடுது. நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போயிட்டு இருக்கிற தொல்லை பார்த்தாது நீ இவே வேறேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப வந்துட்டு திணறிட்டு இருக்கா. அங்கே நம்ம சாங்குமே ஸ்மோக் பண்ணிவிட்டு அங்கே உள்ளே வந்துட்டு என்ன வந்துட்டு பேசிகிட்டு இருந்தா என்ன உன் பாய் ஃப்ரெண்டை நினச்சி ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன்னு சொன்னதும் உனக்கு என்ன அதை பற்றி பிரச்சனை இருக்குது நீ தானே உன்னோட லைஃப்பில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க என்ன மட்டும் ஏன் இப்படி தொல்லை பண்ணுறேன்னு சொன்னதும் அங்கே வேமா வந்துட்டு அவளை பிடிச்சி அவன் வந்துட்டு இழுத்துக்கிறான். இப்படிலாம் வந்துட்டு என்கிட்ட பேசிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு எனக்கு என்ன அசிங்கமாக திட்டிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நான் என்ன அசிங்கமாக திட்டினேன் உன்னோட பேரை தான் சொன்னேன் உன் பேரே வந்துட்டு உனக்கு அசிங்கமானு சொன்னதும் அங்கே பரவாயில்லையே உனக்கு வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு கூட பேச தெரியுமா சரி இருக்கட்டும் பரவாயில்ல நான் வந்துட்டு உனக்கு பேர்ட் வேர்ட்ஸ் வேணாலுமே சொல்லித்தரதுக்கு ரெடியாக இருக்கேன் கற்றுக்குறியான்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். அப்போ அங்கே நம்ம சாவுமே வந்துடுறாரு. நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் நான் ஹேண்டை வந்துட்டு வாஷ் பண்ணுறதுக்காக தான் வந்தேன் வேற ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது சாங் நீங்கள் உண்மையிலே ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஷாவ் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட உனக்குமே வேணாலும் நான் சொல்லித்தருவான்னு சொன்னதும் ஹீரோயின் வேணான்னு சொல்கிறா இருக்கட்டும் பரவாயில்லவா கற்றுக்கோன்னு சொல்லிட்டு வேணுக்குனே அவளை அங்கே டச் பண்ணிட்டு வந்துட்டு பேசினதுமே அங்கே நம்ம சாங்க்கு வந்துட்டு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. ஹீரோயின் இதுக்கப்புறம் நானாகவே ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு வேணுக்குனே அவன் மேலே வந்துட்டு பாலை அடித்து விட்றா. அங்கே வந்துட்டு உங்களுக்கு எதுவும் வந்துட்டு பெயின் ஆகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை இருக்கட்டும் பரவாயில்லன்னு அவன் சொல்லிடுறான். அதுக்கு
அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க சாரி கேட்டுட்ருக்கான். அங்கே வந்துட்டு அவருக்கு வந்து உங்களை வந்து டச் பண்ணும்போது அவருக்கு ரொம்ப ஜெலஸ் ஆயிட்டுருக்கு. இதனால தான் நான் வேணுக்குன்னு தான் பண்ணேன். அவர் உங்களை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்காரு போல். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? அவர் கூட சேர்ந்து பிஸ்னஸ் டீல் நீங்கள் எங்களுக்காக போட்டு கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு எங்க கேட்டதுமே நம்ம ஹீரோயின் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போங்க அந்த ஷாவுங்க நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி மிஸ்டர் சாங் நான் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வந்துட்டு அனுப்பி வச்சுருக்கேன். அந்த கிஃப்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னதும் எனக்கு எந்த கிஃப்ட்டுமே வேணான்னு சொன்னதுமே பார்க்கறதுக்கு முன்னாடியே ஏன் வேணான்னு சொல்கிறீங்க வரட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் கிளம்பி போகும்போது தான் அவளோட பர்ஸை காணன்றது தெரியுது. அவங்க பர்ஸை தேடுறதுக்காக வந்ததுமே மேடம் இந்த ரூமுக்குள்ள தான் இருக்குது போய் எடுத்துக்கோங்கன்னு சொன்னதும் அங்கே போனால் கடைசியில் நம்ம சாங் தான் வந்து நிற்கிறான். அவன் ரொம்ப பயந்து போயிடுறான். ஷாவோட வேலை புரிஞ்சுக்குது. அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போக பார்த்தா வேமா அவன் பிடிச்சி அங்கே உள்ளே இழுத்துட்டு வந்துட்டு எதுக்காக வந்து இவ்வளோ தூரத்துக்கு பயந்துட்டுருக்கா? ஷாவோட கிஃப்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு நீ போய் குளிச்சுட்டு வான்னு சொல்லிட்டு சொல்லும்போது நான் அப்படிலாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவள் பயந்து போய் நிற்கவுமே ஏன்னா ஃபஸ்ட் டைம் என் கூட சேர்ந்து நைட்டை ஸ்பெண்ட் பண்ண போறியா இவ்வளோ தூரத்துக்கு பயந்துட்டுருக்கா அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். இப்போ என்ன நீயா போறியா இல்லை நான் வந்துட்டு உள்ளே வரவான்னு சொன்னதும் அவள் வேமா அங்கே போயிடுறா. அங்கே போய் வந்துட்டு குளிக்க போனதும் இவனுமே பின்னாடியே வந்ததுமே இப்போ எதுக்காக நீ என் பின்னாடி வந்துட்டுருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் வராமல் நான் வந்துட்டு உன்னை வந்து வேற எந்த பர்சனுமே டச் பண்ணக்கூடாது அதில் மட்டும் நான் உறுதியாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவன் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். பிறகு ஹீரோயினை பிடிச்சி அங்கே வந்துட்டு இழுத்துட்டு வந்துட்டு மடியிலையுமே உட்கார வச்சுட்டு அந்த ஷா வந்துட்டு உன்ட்ட இந்த மாதிரி பண்ணியிருக்கான் நீ வந்துட்டு அப்போ டேட் பண்ணிட்டு இல்லையான்னு சொன்னதும் நான் டேட் பண்ணலை ஆனால் உன்ட்ட நான் திரும்ப வருவேன் நீ நினைக்காதன்னு சொன்னதும் ஆனால் உன்னை யார் விட போகிறது நான் உன்ட்ட சொன்னேன்னா நான் உன்னை விட போகிறேன்னு அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது நேற்று நைட்டு தான் வேற ஒரு லேடி கூட சேர்ந்து ஸ்டே பண்ணியிருக்கேன் உன் ஆசை அடங்காதா இன்றைக்குமே என் கூட சேர்ந்து இருக்கணுமான்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் நேற்று அவள் கூட சேர்ந்து இருந்தேன்னு சொன்னேன் பட் வந்துட்டு ஸ்டே பண்ணேன்னு ஒன்றா சொன்னேன்னா அவள் என்கிட்ட வந்துட்டு பேச்சை பார்க்குறதுக்கு கெஞ்சிட்டே இருந்தான் நைட்டு ஃபுல்லாக நான் அவளை டச்சே பண்ணலை இப்போயாச்சும் அந்த ஷாவை பற்றி உனக்கு தெரிஞ்சுக்கிருச்சுலன்னு சொல்லிட்டு அந்த ஷாவ்கிட்ட கால் பண்ணிவிட்டு அங்கே பேசினதுமே என்னோடய கிஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு சொன்னதும் கிஃப்ட் என்னமோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் அந்த கிஃப்ட் உள்ளவே வரலையே பாதியோட ஓடி போயிருச்சு நான் வந்துட்டு அதனால் அந்த டீலை கேன்சல் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிடுறான். ஸோ ஹீரோயினுக்குமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே சிசி அங்கே சாங்கை மீட் பண்ணுறதுக்காக வர்றா. பாட்டி வந்துட்டு நம்மள டின்னருக்காக கூப்பிட்டுருக்காங்கன்னு சொன்னதும் அவன் எந்த ஒரு பதிலுமே பேச மாட்டான். நீ எதுக்காக பேசாமல் இருந்துட்டுருக்க நீ வந்துட்டு இப்போ வந்து சரி கூட சேர்ந்து இல்லைன்னா உங்கள் பாட்டி வந்துட்டு கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருக்க போகிறாங்க அவங்க ஆசையை கூட நீ நிறைவேற்ற மாட்டியான்னு சொன்னதும் அவனுமே சரி ஓகே நான் வர்றதுக்கு ரெடியாக இருக்கேன் பட் வந்துட்டு ஒன்று நான் மேரேஜ் பண்ணிக்குவேன்னு மட்டும் கனவுல கூட நினச்சிடாத அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக அங்கே ஹாஸ்பிட்டல் போயிருக்கா. வந்துட்டு நைட்டோட நைட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதும் அங்கே ஹீரோட்ட அங்கே டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. நீ தான் இப்படி பண்ணியான்னு சொல்லிட்டு அவன் ஆமான்னு சொல்கிறான். அங்கே நம்ம லியோ வந்துட்டு இப்படி கம்பெனி மீட்டிங்காக போகணும்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறான். பட் அங்கே போனால் தான் அவனுக்கே தெரியுது அவங்க அம்மாவும் அங்கே நம்ம சாங் தான் சேர்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே போனதுமே சரி அதுமே நம்ம ஹீரோயின் அவங்க இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நீ இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்க நீ வந்துட்டு ஏதாச்சும் வேறு கம்பெனியில் போய் வேலை பார்க்க வேண்டியது தானே என் பையனை இதுக்காக பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போங்க நம்ம லியோ டைமே நீ எவ்வளோ வேணாலும் அவளை லைக் பண்ணிட்டு போ நான் வந்துட்டு உன்னை மேரேஜெல்லாம் அவளுக்கு பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. சாங் வந்துட்டு நீ போய் காஃபி கொண்டு வான்னு சொன்னதுமே அவளுமே இங்கே காஃபி கொண்டு வர போனதும் இவங்க உடனே அவன்ட்டாங்க பாசமாக பேசிகிட்டு இருக்காங்க. நீ எதுக்காகப்பா டீலுக்கு ஒத்துக்க மாட்டேன் நம்ம ரெண்டு பேருமே டீல் பண்ணிக்கிட்டா எவ்வளோ நல்லதுன்னு சொன்னதும் நான் ஏன் உங்கள் கூட சேர்ந்து டீல் பண்ணணும் நான் வந்துட்டு இருந்து போய் பாலங்குடியில் விழுகணுமான்னு சொல்லி கேட்டதும் இப்போ லியோ கோவமாயிட்டு என்னோட அம்மாட்ட நீ எப்படி மரியாதை இல்லாமல் பேசுகிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் காஃபி கொண்டு வந்து வச்சுட்டு நீங்கள் காஃபி குடிங்கன்னு சொன்னதும் நான் காஃபிலாம் குடிக்கிறது கிடையாது நீ எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டு கையில் வந்துட்டு சூடாக ஊற்றுனதுமே அங்கே ஹீரோயினுக்கு ரொம்பவே கோவமாகி போயிடுது. காஃபி அங்கே வந்துட்டு மேலே தேய்ச்சி விட்டுட்டு ஐயோ தெரியாமல் பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு அங்கே தொடச்சி விட்றேன்ற பேரில் ஃபுல்லாக அங்கே வந்துட்டு அசிங்கம் பண்ணி விட்டா. கோவமாயிட்டு கத்துனதுமே ஹீரோயின் அங்கேருந்து போனதும் அங்கே நம்ம சாங்குமே சிரிச்சுட்டு அங்கே வந்து உள்ளே போயிடுறான். இப்போ லியோட்டா அவள் வந்துட்டு வேணுக்கு தான் பண்ணிகிட்ருக்கா நீ வந்துட்டு எதுக்காக நீ வந்து எதுவுமே பேசாமல் இருக்கன்னு சொன்னதும் யாரை வந்து ஸ்டார்ட் பண்ணது நீங்கள் தானே பண்ணீங்க நீங்கள் வந்துட்டு எல்லா விஷயத்துலையும் மூக்க நுழைக்காதீங்க என்னோட பர்சனல் லைஃப்பில் நீங்கள் எப்படி தலையிடலாம் அவளை தான் நான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன் அவளை தான் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் என் விருப்பத்தை நீங்கள் வந்து கெடுத்து விடணும்னு பார்த்தீங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் வேற ஒரு பக்கம் கத்த ஆரம்பிச்சிடுறான். ரூமில் இருக்கும்போது அங்கே மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கான் நீ வந்துட்டு என்னை மீட் பண்ணுறதுக்காக வா ரூமுக்குன்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோயின் அதை பார்த்ததுமே ரொம்ப பயந்து போயிட்டு வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓட ட்ரை பண்ணதுமே
இப்போ எதுக்காக இதை பார்த்துட்டு ஓடிட்டுருக்க? என்னோடய ரூம் வந்துட்டு அந்த சைடில் இருக்குது. ஒரு வேளை வந்துட்டு எல்லாரும் முன்னாடி வச்சு நான் உன்னை கிஸ் பண்ணணும்னு நீ எதிர்பார்க்குறியான்னு சொல்லிட்டு கேட்டதும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லும்போது, மம்மு பண்ணி அங்கே உள்ளே இழுத்துட்டு போயிட்டு அவளை அங்கே கிஸ் பண்ணிகிட்ருக்கான். என்ன பண்ணிகிட்ருக்க நீன்னு சொன்னதும், நான் உனக்கு ரிவார்டு தான் கொடுத்துட்ருக்கேன். இன்னைக்கு லியோவோட அம்மாவை நீ ஹேண்டில் பண்ண பார்த்தியா? அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அன்னைக்கு ஷாவ் உன்னை டச் பண்ணப்பயுமே கோவமாயிட்டு அங்கே பாலை விட்டு அடித்த. அப்படின்னா வந்துட்டு நான் இப்போ வரைக்கும் உன்னை எவ்வளோ தூரத்துக்கு புள்ளி பண்ணிகிட்ருக்கேன். என்னை ஒரு டைம் கூட நீ அப்படி வந்துட்டு டீஸ் பண்ணதே கிடையாது. அதுக்கு என்ன அர்த்தம்? அப்படின்னா நீ என்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கன்னு அர்த்தம் இல்லைன்னு சொன்னதும், நீயா வந்துட்டு கற்பனை கண்டுட்டு கதை கட்டிகிட்டு இருக்காதுன்னு சொன்னதும், இது கற்பனை கதையெல்லாம் கிடையாது, உண்மைதான் அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போ அந்த சிசி அங்கே கால் பண்ணிடுறாங்க வர சொல்லி. அங்கே வந்துட்டு போகும்போது வேணுக்குனே வந்துட்டு அவன் முன்னாடி அங்கே ஹக் பண்ணிவிட்டு ஹீரோயினை வெறுப்பேற்றணுன்றதுக்காக பண்ணிகிட்ருக்கா. அங்கே லியோவுமே அவங்க அம்மாவை வந்துட்டு ட்ராப் பண்ணிவிட்டு அவனும் பிக்கப் பண்ணுறதுக்காக ஹீரோயினை வந்துட்டு அங்கே கூட்டிகிட்டு போனதும் அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே வயிற்றுச்சலாகிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம சிசி வந்துட்டு அங்கே சாங்கிட்ட அவங்க உண்மையிலே வந்துட்டு ஜோடி பொறுத்த நல்லா இருக்குல்ல, நீ எதுக்காக வந்துட்டு அவள் பின்னாடி சுற்றிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் ரொம்ப கோவமாயிடுறான். பிறகு அங்கே வீட்டுக்கு போனதுமே பாட்டி அங்கே சிசி மேரேஜ் பண்ணிக்கிற சொல்லி போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் மேரேஜ் எல்லாம் பண்ண மாட்டேன் பாட்டின்னு சொன்னதுமே, நான் சாங்குலையும் உன்னோட குழந்தைய பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும், நீங்கள் குழந்தைய பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்துட்டு எங்கள் அப்பா இருக்காரு அவரை சொல்லி நீங்கள் ரீமேரேஜ் பண்ணிக்கிற சொல்லி புள்ள பதுக்கிற சொல்லுங்கன்னு சொல்கிறான். அங்கே அவங்க அப்பா வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டதும் அவங்க பாட்டி வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இவன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான்னு, நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்கம்மான்னு சொல்லிட்டு, எதுக்காகடா இப்படி வேலை பண்ணிகிட்ருக்க, ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் பண்ணிகிட்ருக்காம சிசியை வந்துட்டு மேரேஜ் பண்ணிவிட்டு செட்டில் ஆக வழியப்பாருன்னு சொன்னதும், நான் வந்துட்டு மேரேஜெல்லாம் பண்ண மாட்டேன், நீங்கள் வேணால் ரீமேரேஜ் பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னதும், நீ லவ் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்காத, ஏன்னா வந்துட்டு லவ்ன்றது மேரேஜுக்கு அப்புறம் தன்னால் வந்துட போகுது, அவங்க எவ்வளோ பெரிய பணக்கார ஃபேமிலி, அவங்கள எதிர்த்து நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, நீ புரிஞ்சுக்கோ அப்படின்றத சொன்னதும், நம்ம என்ன அப்போ பிச்சையை எடுக்கிறோம் அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு அந்த சிசியும் அவளுமே சேர்ந்து ஒன்றா கிளம்பி போயிட்டுருக்கும்போது அவள் வந்துட்டு நீ எதுக்காக வந்துட்டு அந்த ஜியாவோட பின்னாடியே சுற்றிட்டு இருக்க, அவட்ட வந்துட்டு என்ன இருக்குது அப்படி என்கிட்ட இல்லாதது, நான் வந்துட்டு அதை எல்லாத்தையும் உனக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன், அவங்க வந்துட்டு குழந்தை பெற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றாங்கள, ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் அவன் வந்துட்டு உன் மேலே எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லைன்னு சொல்லும்போது அவங்க வந்துட்டு போகும்போது பாட்டியோட அங்கே வந்துட்டு மெடிக்கல் ரிப்போர்ட்டை விட்டுட்டு போகிறா. பாட்டியோருக்கு வந்துட்டு கேன்சர் லாஸ்ட் ஸ்டேஜ் போல் கொஞ்ச நாள் இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அதை பார்த்ததுமே அவன் நம்ம ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணுறான். என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே உனக்கு காசு தேவைப்படுதான்னு சொல்லிட்டு கேட்டதும், காசை பற்றி ஏன் கேட்டுட்ருக்கேன், ஏன் சிசி உன்னை கழட்டி விட்டாளா, ஏன்ட்ட வர்றதுக்கு பார்க்குறேன்னு சொன்னதும், நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுன்னு சொன்னதும், அப்படி காசே தேவைப்பட்டாலுமே ஓன்ட்ட நான் இதுக்கப்புறம் வரமாட்டேன், உன் கூட சேர்ந்து அந்த மாதிரி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே நான் வைக்கவும் மாட்டேன்னு அவள் சொல்கிறா. அப்புறம் ஏன் பேசிகிட்டு இருக்கா, ஃபோனை வையின்னு சொன்னதும் அங்கே அவள் ஃபோனை வச்சிடுறா. அப்போ அங்கே அவன் வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். நெக்ஸ்ட் டேவுமே அங்கே சிசியும் அங்கே பாட்டி எல்லாமே மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வந்துட்டு உங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டு கீயை நீயும் சிசியுமே இங்கேயே போய் ஸ்டே பண்ணுங்க, 2 பேரும் சேர்ந்து தொடர்ந்து ஸ்டே பண்ணிங்கன்னா அங்கே 2 பேத்துக்கு லவ் வந்துடும், கண்டிப்பாக வந்துட்டு கூடிய சீக்கிரம் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொன்னதும் அப்போ பாட்டி கூடிய சீக்கிரம் நான் அப்படின்னா என்னோட பேரப்பிள்ளையை பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. சிசிக்கு அவ்வளோ ஒரு வெக்கமாய் போயிடுது. பட் வந்துட்டு ஹீரோக்கு அவங்க முன்னாடி எதுவும் பேச முடியல. அவன் ரொம்ப பொறுமையாக இருந்துட்டு இருக்கான். கூட சேர்ந்து அவன் ட்ரிங்க் பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவன் அங்கே சிரிச்சுட்டு, நான் அனுபவிச்சதை நீ அனுபவிக்கிற, எனக்கு ஹாப்பி தான், இத்தனை நாள் எங்கள் அம்மா என்னை பாடாப்படுத்திட்டு இருந்தாங்க, இப்போ ஓ வீட்லையான்னு சொல்லிட்டாங்க. சிரித்ததும் கோமாயிட்டு அப்போ முறைச்சிட்ருக்கான். ட்ரிங்க் எல்லாமே எடுத்து தொளிச்சுக்கிட்டதுமே என்ன பண்ணிட்டுருக்க நீன்னு சொன்னதும், ஏன்னா நான் வந்துட்டு அவளுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன், நான் ரொம்ப ட்ரிங்க் பண்ணிவிட்டு என்னை பிக்கப் பண்ணவான்னு சொல்லிட்டு அதுக்காக தான் சொன்னதும், நீ என்ன உண்மையிலே அவளை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறான். சின்ன வயசுலேருந்து ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், அவளுக்கு இப்படிலாம் ஒரு கஷ்டம் வரும்னு நான் தெரிஞ்சிருந்தா நான் அவளை விட்டுட்டு அப்ராடுக்கே போயிட்டுருக்க மாட்டேன், நான் அவளை மேரேஜ் பண்ணியிருந்திருப்பேன், எப்பயுமே சப்போர்ட்டாக இருந்திருப்பேன், என் பின்னாடி சின்ன வயசுலேருந்து சுற்றிட்டு இருந்த பொண்ணு என் கண்ணு முன்னாடி வளர்ந்து பெருசாக நிற்கிறா, பட் எனக்கு ரொம்ப தூரமாகவே இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு இங்கே ஒரு பக்கம் ஜெலஸாக வேறு இருக்குது. அவனோட பிஹேவியரை பார்த்து அவனுக்கே இங்கே ரொம்ப அசிங்கமாக வேறு இருக்குது. அவள் வேறு யாராச்சும் லவ் பண்ணுறாளான்னு கேட்டால் அவன் எதுவும் பேசாமல் அங்கே ட்ரிங்க் பண்ணிடுறான். அங்கேருந்து அங்கே எழுந்திரிச்சு போகும்போது ஹீரோயின் அங்கே வந்துடுறான். இப்படி அவன் ட்ரிங்க் பண்ணியிருக்கான், டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான், அதான் கூப்பிட வந்திருக்கேன்னு சொன்னதும் அவன்கிட்ட எதுவுமே கேட்கலையே, உள்ளே தான் இருக்கான் போன்னு சொன்னதுமே அங்கே உள்ளே போய் பார்த்தா
பார்த்தா எந்திரிக்க முடியாத நிலைமை மாதிரி ஆக்டிங்கை போட்டுட்ருக்காரு ஐயா. அவன் வம்பு பண்ணி எப்படியோ கஷ்டப்பட்டு அங்கே தூக்கி கொண்டு போயிட்டு இருந்தான். அவன் வந்துட்டு, நீ என்ன ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கியா, நீ ஏன் வந்துட்டு என்னை இவ்வளோ தூரத்துக்கு காப்பாற்றலாம் வர, அப்புறம் ஏன் என்னை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டுங்க கேட்டதும் ஹீரோயின் எதுவுமே பேச மாட்டா. அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது அப்போங்க நம்ம சாங் வந்து நின்றுட்டு அப்படியே முறைச்சிட்டே நிற்கவுமே, படுபாவி பையன் இங்கே வந்து எல்லாத்தையும் கெடுத்து விடுறதுக்கு வந்திருக்கான் பாருன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு போக சொல்லி அங்கே ரியாக்ஷன் கொடுக்குறான். பட் இவன் ஜெலஸாகி போயிட்டுருக்கான். அவள் பக்கத்தில் இவ்வளோ க்ளோஸ் ஆகி வரதான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு, நீ எப்படி தனியாக வந்துட்டு இவ்வளோ பெரிய ஆம்பளை பையில கூட்டிகிட்டு போவேன், நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே வம்பு பண்ணி அவனை வந்துட்டு கூட்டிகிட்டு போனதுமே குடியவே கெடுத்துட்டானேன்னு சொல்லிட்டு அவனுக்கு வயிற்றுச்சலாயிட்டு இருக்கு. காருக்குள்ளே கொண்டு போய் தள்ளிட்டு, நீ இப்போ வந்துட்டு கூட்டிகிட்டு போ, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்பவே தேங்க்யூ சொன்னதும், அவன் என்னோட ஃப்ரெண்டு தானே, தேங்க்யூ எதுக்கு அப்படின்றத அவன் சொல்கிறான். இப்பயுமே ட்ராப் பண்ணுறதுக்காக போகிறா. அப்போ அங்கே போனதும் அவன், எனக்கு ரொம்பவே வந்துட்டு உடம்பு என்னமோ மாதிரி பண்ணிகிட்ருக்கு, ப்ளீஸ் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா, வீட்லேயுமே ஆளில் பார்த்துக்க, மேலே வர முடியுமா கூட கொஞ்சம் நேரம்னு சொன்னதும் அங்கே அவள் சரின்னு சொல்கிறா. பட் வந்துட்டு அவனை பார்த்தா இல்லையா, சாங்குமே ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருந்தான், அவனையுமே பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்களோ இல்லையோன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாயிட்டு சரி மெடிசன் வாங்கலான்னு சொல்லிட்டு அங்கே மெடிக்கலுக்கு போகிறா. அங்கே வந்துட்டு நம்ம சாங் அங்கே வந்து நின்னதுமே அவளுக்கு ரொம்ப நோஸ் ஆயிட்டுருக்கு. அவன் வச்ச கண்ணு வாங்காமல் அவளவே பார்த்துட்டு இருக்கோமே, ஏன்னா எதுவும் வாங்க வரலையா, எதுக்காக நின்று பார்த்துட்ருக்க, என்ன வாங்கணுமோ வாங்கன்னு சொன்னதும் அவன் பார்த்தாங்க வந்துட்டு காண்டம் எல்லாமே வாங்கினதும் அவன் ரொம்ப அரண்டு போயிட்டு, அசிங்கம் பிடிச்ச பையன், தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போகிறா. அங்கே போயிட்டுருக்கும் போதே அவன் வேகமாக பிடிச்சி அவளை கிஸ் பண்ணிவிட்டு, இப்போ நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், நீ நேரத்தில் என்ன பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ என்ன அவனை அவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிகிட்ருக்கியா, நைட்டில் அவன் கூப்பிட்டதுமே நீ வந்துட்டு உடனே வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருக்க, அவன் இதை யூஸ் பண்ணி உன்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ணாமல் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு கேட்டதும், அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான், எல்லாத்தையும் ஒன்றை மாதிரியே நீ நினைக்காதன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஓ அப்படியா, அவன் ரொம்ப நல்லவனா, அப்போ வந்துட்டு வீட்டில் யாரும் இல்லை என்னை கேர் பண்ணிக்கிறதுக்கு, நீ மேலே வந்துட்டு கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடலையான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஹீரோயின் எதுவும் பேசலை. அப்போ அங்கே ஸ்டே பண்ண போகிறேன்னா இந்த காண்டமை நீ யூஸ் பண்ணிக்கோ, நீ வந்துட்டு திரும்ப ப்ரெக்னென்ட் எதாவது ஆகி அபார்ஷன் பண்ண மாதிரி ஆயிராமான்னு சொன்னதும் ஹீரோயின் கோவம் ஆயிட்டாங்க. அடிக்க போனதுமே கையை பிடிச்சிக்கிறா. அப்போ அங்கே கீழே பார்த்து ஓங்கி ஒரு எத்து விட்டுறான். உனக்காக இதாண்ட தண்டுன்னு சொல்லிட்டு வாய் இருக்குன்றதுக்காண்டி எதுனாலும் பேசுவேன்னு சொல்லிட்டு கோவம் ஆயிட்டுருக்கா. அப்போ அங்கே நம்ம லியோவுமே வந்துடுறான். என்ன பண்ணிகிட்ருக்க இந்நேரத்தில் நீ ஏன்னு சொன்னதுமே, வீட்டில் வந்துட்டு பொருள் எல்லாம் காலி ஆயிடுச்சு, நான் அதனால் வந்துட்டு இங்கே ஷாப்பிங் வந்தேன்னு சொன்னதும், என்னது ஷாப்பிங் வந்தியா இவ்வளோ தூரத்துலையான்னு சொல்லிட்டு கேட்டதும், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் தான் வந்தேன், என்னவா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, சரி டைம் ஆகிட்டுருக்கு, மேலே போய் வந்துட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் வர்றியான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கூப்பிடும்போது, அப்போ அங்கே ஒரு வார்த்தைக்கு வந்துட்டு அந்த சாங்கிட்ட வந்துட்டு நீயுமே வந்து ஸ்டே பண்ணுறியான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அவன் தான் வந்து எப்பப்பன்னு காத்துட்ருக்கானே, உடனே ஓகேன்னு சொன்னதுமே, அட பாவி எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுட்டேடான்னு சொல்லிட்டு மனசுலேயே பயங்கரமான கெட்ட வார்த்தையாக திட்டிட்டு இருக்கான். அவன் பார்த்தா நடுவில் அதில் கூட ஊடலை நுழைஞ்சு உள்ளே போயிட்டுருக்கான். அப்போ அங்கே லியோ, நீ உண்மையை சொல்லு, நீ எதுவும் அவளை லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும், அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொன்னதும், நீ உலகத்திட்ட போய் சொல்லலாம், ஏன்ட்ட கிடையாது, இவ்வளோ தூரமாக வந்துட்டு ஷாப்பிங் பண்ணுறேன்னு பண்ணுறது, இப்போ வீட்டில் வந்து ஸ்டே பண்ணுறது, எங்கே போனாலும் அவளோட பின்னாடி சுற்றுறது, இந்த மாதிரி நீ பண்ணிகிட்ருக்க, எனக்கு என்ன தெரியாதான்னு சொன்னதுமே, ஐ திங்க் வந்துட்டு உண்மையிலே போதை வந்துட்டு ஓவராக தலைக்கேறிடுச்சும் போல், நான் வந்துட்டு இப்போ கிளம்புறேன், நீ வந்துட்டு போய் வந்துட்டு படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ அங்கே போயிட்டுருக்கும் போதே நம்ம ஹீரோயின் லியோ எங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும், அவன் குளிக்க போயிருக்கான்னு சொன்னதும், சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகும்போது, நான் வந்துட்டு உன்னை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னதும், அது தேவை கிடையாதுன்னு அவள் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. கூப்பிட்டா தான் போவேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு, உன் புத்தியே இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு கோவமாயிட்டேக்கா. அப்போ அங்கே வந்துட்டு பார்த்தா, ஜியா இப்படி வந்துட்டு நான் குளிச்சுட்டேன், நீ டவலை எடுத்துட்டுவான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே, அங்கே கதவை ஓப்பன் பண்ணால் நம்ம சாங் தான் டவலோட நிற்கிறான். அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகி போயிட்டு, அடப்பாவி என்ன பண்ணிட்டு இருக்க, ஜியா வேங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும், அவளை நான் வீட்டுக்கு அனுப்பிவிட்டேன்னு சொன்னதுமே, அங்கே அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகி போயிட்டுருக்கான். அங்கே கையெல்லாம் வச்சு மறைச்சிட்டு நின்றுட்டு இருக்கவும், இப்போ என்னத்தை வந்து மறைச்சிட்டு இருக்க, உன்கிட்ட மறைக்கிற லெவலுக்கு ஒன்றும் ஒர்த்து கிடையாது, வேணா நம்ம வந்துட்டு போட்டி போட்டு காமிப்போமான்னு சொல்லிட்டு அவன் அட்ரஸ் பண்ண பார்த்ததுமே, அடப்பாவி என்னடா பண்ணி தொலைகிறன்னு சொல்லிட்டு வேகமாக பயந்து போயிட்டு ஓடி போயிடுறான். அங்கே நைட் அங்கே தூங்க போகிறப்பயுமே பக்கத்தில் 2 பேருமே ஒரே பெட்டில் தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அவன் வந்து டெக்ஸ்ட் பண்ணுறான், நீ என்ன தூங்கிட்டியா என்னன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ நிம்மதியாக தூங்க வாச்சு விடுன்னு சொன்னதும், மூச்சடிக்கிறத பார்த்தாலே எனக்கு தூக்கம் வர மாட்டுதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே மாற்றி மாற்றி அங்கே சண்டை போட்டுட்ருக்காங்க.
2 பேர் மனசுலயுமே அங்கே எரிஞ்சிட்ருக்கு. இவனால தான் கேட்டு போச்சுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வெளியே அங்கே சாங் வந்து நின்னதுமே, இப்போ எதுக்காக நீ இங்கே வந்திருக்கான்னு சொன்னதும், நான் உன்னோட வீட்டோட ஓனர், வீட்டை வந்துட்டு செக் பண்ணி பார்க்க வேணாமா, அதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொன்னதும் அவன் ஷாக்காகி போயிடுறா. உள்ளே வந்துட்டு அவன் பாட்டு செக் பண்ணுறேன்ற பேரில் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுமே, என்ன பண்ணி தொலைஞ்சிட்ருக்கேன்னு சொன்னதும், நீ வந்துட்டு என்னை செக் பண்ணி பார்க்க வேணாமா, நான் நேற்று வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பொண்ணு கூட சேர்ந்து இருந்தனா என்னன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதும், எனக்கு ஏன் தெரியணும், நீ எவ கூடயாச்சும் சேர்ந்து இருந்துட்டு போய் ஏன் என்னை இப்படி பாடாப்படுத்துறேன்னு சொன்னதும், அவன் வேகமாக பிடிச்சி இழுத்து உட்கார வச்சுட்டு, நீ இப்படிலாம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காத, எனக்கு தெரியும் நீ என்ன லைக் பண்ணிட்டு இருக்கன்னு, நீ என்கிட்ட மறைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஹீரோயின் கோவமாயிடுறா. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, ஒரு டைம் வந்துட்டு என் கூட ஸ்லீப் பண்ணணும்னு நீ ஆசைப்பட்டு வருவ, இன்னொரு டைம் வந்துட்டு வேற ஒருத்தன்ட்ட போனால் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு போவேன், நான் என்ன விளையாட்டு பொம்மை நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் கோவமாயிட்டு அங்கே வந்து போயிட்டுருக்கா. இவனுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு இவனுமே பின்னாடியே போகிறான். அப்போ அங்கே போனால் அந்த சிசியோட செக்யூரிட்டி கார்டு அங்கே வந்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணுறதை பார்த்துட்டு, நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும் பயந்து போயிட்டு அந்த ஆள் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறான். பட் வந்துட்டு அந்த ஆள் உண்மையிலேயே வந்துட்டு ஹீரோயினை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கான். ஹீரோயினோட டிரைவரை அடித்து போட்டுட்டு அவளையுமே அங்கே கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிட்டு அவ கூட சேர்ந்து ஒன்றா இருந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கான் போல். இது எல்லாமே சிசியோட வேலை தான். ஆனால் கரெக்டாக அப்போங்க நம்ம சாங் வந்துட்டு அந்த பர்சனை அடித்து போட்டு அங்கே பண்ண சொன்னது சிசி தான் கண்டுபிடிச்சிட்டு அவளுக்கு அங்கே கால் பண்ணி அங்கே ஹோட்டலில் ரூம் எடுத்து வர சொல்லியிருக்கான். அவளை பார்த்தாங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இது என்னோட டே, இன்னைக்கு நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்க போகிறேன் பாருன்னு சொல்லிட்டு. பட் வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே வந்துட்டு லைட் ஆனதுமே அவளோட கனவு எல்லாமே உடஞ்சி போயிடுது. ஏன்னா வந்துட்டு அங்கே நின்றுட்டு இருக்கிறது நம்ம ஹீரோவோட டிரைவர் தான். என்ன இதெல்லாம் வந்துட்டு அசிங்கம் பண்ணிட்டுருக்கா சாங்குன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டு இங்கே கத்துனதுமே, நான் என்ன பண்ணேன், நீ வந்துட்டு உன்னோட செக்யூரிட்டி கார்டுகிட்ட போய் கேளு நீ என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு, அதே தான் நான் உனக்கு பதிலுக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்றதாமே சொல்கிறான். வீட்டுக்கு வந்தா அவங்க அப்பாங்க கால் பண்ணிட்டு வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்த சீஸ் எங்க ஒரு புதுசாக கதையை கட்டிட்டு இருக்கா அந்த பாட்டிகிட்ட. இப்படி சாங் வந்துட்டு வேற ஒரு லேடிக்காக என்னை போட்டு அடித்து இப்படி கொடுமைப்படுத்திடான்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அந்த பாட்டி, உன்கிட்ட வந்து நாங்கள் இது எதிர்பார்க்கல, நீ வந்துட்டு இப்படி இவ்வளோ கீழ்த்தரமாக போவேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் அவனுக்கு அங்கே ரொம்ப கடுப்பாக தான் இருக்கு. அவங்க அப்பா நீ வந்துட்டு அந்த பொம்பளை கூட சேர்ந்து இருக்கிற எல்லா ரிலேஷன்ஷிப்பையுமே வந்து கட் பண்ணிவிட்டு மரியாதையோடு நீ வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கோ சிசின்னு சொன்னதுமே, அவன் வந்துட்டு எதுவும் பேசுறதுக்கு நான் விரும்பலை, இவளை நான் மேரேஜ் மட்டும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயின் அங்கே டிஜார்ஜ் ஆகி கிளம்பிட்டு இருக்கும்போது அந்த சிசி வந்துடுறா. எங்கே சாங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும், எனக்கு என்ன தெரியும், அமைதியாக போய் எங்கேயாச்சும் தேடு, அவர் கிடப்பாருன்னு சொன்னதுமே அவள் வந்துட்டு நீ இல்லைன்னா எல்லாத்தையும் இழக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு திமிரா பேசுனதுமே கோவப்பட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. நானும் பார்த்துட்ருக்கேன் பொறுமையை என்ன ஓவராக பண்ணிட்டுருக்கேன், என்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவும் கிடையாது, இன்னும் வந்துட்டு இழக்க போகிறதுக்கு மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமாக திட்டி விட்டுட்டு போயிடுறா. அவள் வீட்டுக்கு வந்துட்டு அங்கே லைட்டை ஆன் பண்ணதுமே பின்னாடி வந்து பார்த்தா யாரோ ஹக் பண்ணதும் அவள் ரொம்ப பயந்து போயிடுறா. பட் வந்துட்டு அங்கே நம்ம சாங் தான் வந்துட்டு அவளை கிஸ் பண்ணிட்டு சமாதானப்படுத்துகிறான். அதுக்கப்புறம் தான் அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கா. அவன்கிட்ட வந்து அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு அங்கே ஹக் பண்ணிட்டு இருக்கா. நீ மட்டும் அன்றைக்கி வந்து காப்பாற்றலைன்னா அந்த பர்சன் என்னை என்ன பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப பயந்து போயிட்டுருக்கா. அவனை பார்த்தா ஹீரோயின் அங்கே சமாதானப்படுத்தி அங்கே தூங்க வைக்க ட்ரை பண்ணிட்டுருக்கான். உனக்கு எதுவுமே ஆகாது, எந்த கஷ்டம் வந்தாலும் நான் பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது ஹீரோயின் மனசுலேயே உனக்கு வந்துட்டு இருக்கிற கஷ்டமே நீ தானே, உன்னால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனையேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. வந்துட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட்டு இருந்தா. அந்த பாட்டிக்கு அங்கே ரொம்ப முடியாமல் போய் அங்கே கீழே விழுந்து விழுறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு வந்து உள்ள ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க சொல்லி பார்த்துக்கிட்டதுமே பாட்டி அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே நம்ம ஹீரோயின்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, இப்போ ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு பாட்டி, நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். அங்கே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே நம்ம சாங்குமே விழுந்தடிச்சு ஓடி வந்துட்டுருக்கான். பாட்டியை உயிரே போயிருச்சின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் வந்துட்டு ஹீரோயினுக்கு 50 மில்லியன் காசு கொடுக்குறாங்க மேடமோட உயிரை காப்பாற்றினதுக்காகன்னு சொல்லிட்டு. பட் காசு எனக்கு வேணான்னு சொல்லிட்டு போனதுமே அதை போய் அங்கே வந்து சொன்னதும் அவங்க ரொம்பவே இன்னும் இம்ப்ரெசிவ் ஆகிட்டு, நீங்கள் அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு கலெக்ட் பண்ணி கொடுங்க, எனக்கு இன்னமும் அந்த பொண்ணை பார்த்த மாதிரியே தோணுதேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பிறகு ஹீரோயின் அவங்க அம்மாட்ட இப்படி எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிருச்சு, நம்ம வந்துட்டு இந்த ஊரை விட்டு போயிடலாம், உங்கள் ஹாப்பியாக்காக நீங்கள் பார்க்குற மாப்பிள்ளையுமே நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறா. அங்கே வெளியே வந்ததுமே லியோ கதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கவலையாகிருது. நீ எதுக்காக வந்துட்டு இப்படிலாம் வந்து பண்ணிகிட்ருக்க, நீ மேரேஜ் பண்ண போகிறேன்னா ஏன் நீ என்ன படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோயின், நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நான் யாரையும் மேரேஜெல்லாம் பண்ண போகிறது கிடையாதுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் ஷாக்காகி போயிடுறான். நம்ம ஹீரோயின் அபாஷன் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் தான் சொல்லி வச்சுட்டு இருந்தா. ஸோ வந்துட்டு இவன்ட்ட உண்மையே சொன்னதும், யார் அந்த பையன், உன் பக்கத்தில் வந்துட்டு இருக்கிற 2 பசங்கன்னா ஒன்று நான் இன்னொன்று சாங் தான், அப்போ அந்த குழந்தை சாங்கோட தான் சொன்னதும் அவள் எதுவும் பதில் பேச மாட்டா. இந்த விஷயம் சாங்க்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டதும், இந்த பேபி என்னோடது, நானே வந்துட்டு இதுக்கு பெத் கொடுத்து வளர்த்துக்குவேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போனதுமே அவனுக்கு அங்கே ரொம்ப
கஷ்டமாயிட்டுருக்கு. இப்போ நாங்கள் நம்ம பாட்டியை மீட் பண்ணுறதுக்காக போயிருக்கா. பாட்டிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டுருக்கு. அவ்வளோ ரொம்ப நல்லா வெல்கம் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. நீ என்ன சிங்கிள் தானாமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போதே அவளுக்கு ஒரு மாதிரி இந்த ப்ரெக்னென்சிவால் வாமிட்டிங் வர ஆரம்பிச்சிருது. அவள் வாஷ்ரூம் போயிட்டுருக்கா. அப்போங்க நம்ம சாங்குமே உள்ளே வந்துடுறான். என்ன பாட்டி யாருக்கு இப்படி கிராண்டெல்லாம் வெல்கம் கொடுத்துட்ருக்கீங்கன்னு சொன்னதும் என்னை காப்பாற்றின அந்த பேரழகிக்கு தான் அப்படின்றத அவங்க சொல்லிட்டுருக்காங்க. அப்போங்க நம்ம லியோ ஹீரோயின்ட்ட கால் பண்ணிவிட்டு நீ அவனோட பேபிக்கு வேணாலும் அம்மாவாகலாம். நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன். குழந்தையோட சேர்த்துமே நான் ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ப்ளீஸ் எனக்கு நீ ஒரே ஒரு சான்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு அவன் இங்கே கெஞ்சிட்ருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினுமே அங்கே அட்ரஸ் அனுப்பி என்னை மீட் பண்ணவான்னு சொல்லிடுறா. அவனுமே ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டுருக்கான். ஹீரோயின் அங்கே வந்ததுமே அவங்க 2 பேருமே பார்த்துட்டாங்க, ஷாக்காகி போயிடுறாங்க. இதான் என்னோடய பேரண்ட்ஸ் சொல்லிட்டு அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் 2 பேருமே பார்த்து பேசிக்கோங்கன்னு சொன்னதுமே அப்போ நம்ம 2 பேருமே எவ்வளோ தூரத்துக்கு க்ளோஸ்ன்றது தெரிய வேணாமா பாருன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அங்கே நம்ம லியோ வந்துடுறான். என்னப்பா இன்னத்தில் வந்திருக்கான்னு பாட்டி கேட்டதுமே என்னோடய ஃபேன்ஸையே நான் கூட்டிகிட்டு போக வந்திருக்கேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. சாங் ரொம்ப கோவமாகி போயிடுறான். ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புனதுமே அங்கே கையை பிடிச்சிட்டு எங்கே போயிட்டுருக்க நீ ஏன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ லியோ கோவமாயிட்டு அவள் மேலே கையெடு, உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, அவள் இப்போ என்னோட பேபிக்கு அம்மாவாக போகிறான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ஷாக்காகி போயிட்டு கண்டிப்பாக அது நடக்க சான்ஸே கிடையாது அப்படின்னா அந்த பேபியை நீ அபார்ஷனே பண்ணலை, என்கிட்ட போய் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு இப்படியே ஃபைட் போயிட்டுருக்கு. அப்போ பாட்டி ரொம்ப பயந்து போயிடுறாங்க. என்ன இப்படிலாம் சண்டை போடுறீங்க, அமைதியாயிருங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாத்தையுமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் போதும் நிப்பாட்டு, உன் கூட சேர்ந்து எனக்கு இதுக்கப்புறம் இருக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது, லவ்வே இல்லாத உன் கூட சேர்ந்து நான் எப்படி இருக்க முடியும், உன் தேவைக்கு நீ என்னை யூஸ் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவனை வேணான்னு சொல்லிட்டு அங்கே லியோ கூட கிளம்புறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவன் யார் சொன்னது உன்னை நான் லவ் பண்ணலைன்னு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உன்னை இந்த 3 வருஷமாக தான் எனக்கு தெரியும் நினச்சிட்டு இருக்கியா, நான் கிட்டத்தட்ட 10 வருஷமாக உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஏழையாக இருக்கும் போதும் நீ ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு, சிசியுமே அதே ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்தா, சிசியை மீட் பண்ண வரேன்ற பேர்லேயே நான் உன்னை தான் பார்க்க வந்துட்டு இருந்தேன். நான் உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஒரு லவ் இருக்கும். நானுமே ஒரு பெரிய பணக்காரன் ஆகிட்டு உன்னோட அப்பாட்ட நான் பேசி உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அதுக்குள்ளே நிலைமையை மாறி போயிடுச்சின்னு சொல்லிட்டு பேசும்போது பாட்டி அதெல்லாமே கேட்டுட்டு என்னது நீ மிஸ்டர் லீயோட பொண்ணாமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவங்க ஆமான்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே அவங்க கவலையாயிட்டு உன்னோட அப்பா எனக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டுமா, அவர் எனக்கு ஒரு டைம் உயிரை காப்பாற்றினாரு, மோசமானப்ப என்கிட்ட ஹெல்ப் கேட்க வந்திருக்காரு. பட் நான் கண்ட்ரியிலே இல்லை, நான் திரும்ப ரிட்டர்ன் வந்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நான் ஹெல்ப் பண்ண வரவங்களையுமே முடிவு எல்லாமே மாறி போயிடுச்சின்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே கண்ணெல்லாமே கலங்கிருச்சு. உன்னோட அப்பா அப்போ என் உயிரை காப்பாற்றினாரு, இப்போ நீ காப்பாற்றிருக்க அப்படின்றத சொல்லிட்டு பாட்டியும் எங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. நீ இவ்வளோ தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னா நான் கண்டிப்பாக உன்னை ஸ்டாப்பே பண்ண மாட்டேன், நீ மேரேஜ் இவ்வளோ பண்ணிக்கோ அப்படின்றத சொல்லிடுறாங்க. அப்போங்க லியோக்கு ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிட்டு நம்ம ஹீரோயினை வந்துரு என் கூட நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். பட் ஹீரோயினுக்கு விருப்பமே இல்லாமல் எப்படி போய் போவா, நான் உன்கிட்ட சாரி மட்டும் தான் கேட்க முடியும், என்னால் உன் கூட சேர்ந்து இருந்தாலுமே அந்த லவ்வை எனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னதும் அவனுக்குமே புரிஞ்சுக்குது. அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு திரும்பவுமே அங்கே தோற்று தான் போயிடுறான். அவனோட லவ் கடைசி வரைக்கும் ஜெயிக்காமே போயிடுது. அங்கேருந்து போயிடுறான். நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தன்னோட லவ்வையுமே சொல்லி ஃபைனலாக எப்படியும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஆனால் அப்போ நம்ம ஹீரோயின் அவனுக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறா. அவளை ஈஸியாக நான் உன்னை ஏற்றுக்கவே நீ நினைக்கிறியா, நான் வேணும்னா நீ என்னை சேஸ் பண்ண அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போனதுமே இவனுமே பின்னாடி நில்லுன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.